हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। जानकी कांत स्मरणं जय जय राम राम, गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। नमः पार्वती पतये, हर हर महादेव। सद्गुरु स्वामिनः आंजनेय स्वामिनः कल्याणदं कौशिकयज्ञपालं कलानिधिं काञ्चनशैलधीरं कञ्जातनेत्रं करुणासमुद्रं काकुत्स्थरामं कलयामि चित्ते। वरं न याचे रघुनाथ, युष्मत्पादाब्जभक्तिः सततं ममास्तु। इदं प्रियं नाथ वरं प्रयच्छ, पुनः पुनस्त्वामिदमेव याचे। रामचन्द्रचरितं कथामृतं लक्ष्मणाग्रजगुणानुकीर्तनं राघवेश तव पादसेवनं सम्भवं तु मम जन्म जन्मनि। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं, देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने, नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रये। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं, यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ध्येयं सदा परिभवघ्नमभीष्टदोहं, तीर्थास्पदं शिवविरिञ्चिनुतं शरण्यं। भृत्यार्तिहं प्रणतपालभवाब्धिपोतं, वन्दे महापुरुषते चरणारविन्दं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतस्तुन्वन्ति दिव्यैस्तवैः, वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः, यस्यां तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः। कृष्णाय भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः, अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं, गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता, अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात्। புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி அப்படின்னு பிராத்தஸ்மரணத்தில் சில பேர்களெல்லாம் பரமபாகவதால ஸ்மரிக்க சொல்லியிருக்கா. அவளெல்லாம் நினைச்சாலே நமக்கு பகவானிடத்துல அவளை போல பக்தி உண்டாகும், பகவத் அனுகிரகம் கிடைக்கும்னு. ஸ்மிருதியில ரிஷிகள்லாம் சில பேரை பிராத்த காலத்தில் நினைக்க சொல்றாள். அக்னிஜித் கபிலா சத்ரி ராஜாபிக்ஷர் மகோததின்னு மகாத்பிஜயனம் பண்ணவா. கருட சயனம்ங்கிற யாகம் ரொம்ப பெரிய யஜ்யம். அக்னிஹோத்ரிகள் இன்னைக்கு ஒரு 142 பேர்கிட்ட இருக்காள். அதில் அக்னிஜயனம் பண்ணவால் 6-8 பேர் தான் இருக்கா. நம்மளை சேர்த்து 2012 நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கநாதனுடைய அனுகிரகத்தில் இங்கே காவேரி கரையில் பண்ணினோம். பெரிய யஜ்யம். அதிராத்திரங்கிற யாகத்தோடு கூட சேர்த்து 1000 ஸ்வர்ணம் போடணும் அந்த ஹோமத்தில். அந்த உத்தரவேதியிலே யாகத்தில் பூர்ணாகுதியில் அந்த பெரிய அக்னிஜயனம் விசேஷமாக தாயார் பெருமாள் அனுகிரகத்தில் நடந்தது. பிராத்த காலத்தில் இந்த அக்னிஜயனம் பண்ணவால எழுந்துக்கிறதையே ஸ்மரிக்க சொல்றா. யார் அக்னிஜயனம் பண்ணவாலோ அவளை மனசால ஒரு நிமிஷம் நினைக்கிறது. கபிலா அப்படின்னா காராம்பசு. காராம்பசு இருந்தால் பார்க்கறது காம்பு கருப்பாக இருக்கக்கூடிய பசுவிலேயே காராம்பசுன்னு ஒரு விசேஷமானது. ரொம்ப புண்ணியம். அதை பார்த்தாலே புண்ணியம், அதற்கு புல்லு கொடுத்தாலே புண்ணியம். பசு கோசம்ரக்ஷணத்திலையும் காராம்பசுவை ஆராதிக்கிறது ரொம்ப புண்ணியம்.
கபிலா, சத்ரி, சத்ரயாகம்னு ஒரு யாகம், அது பண்ணவாள் அவளை நினைக்கிறது. ராஜா, இந்த தேசத்து ராஜாவை நினைக்கிறது. பிக்ஷு, மகாபரிவாளை போல, ரமண மகரிஷி போல எத்தனை மகான்கள் இருந்தால் இருந்துருக்கால். ஞானானந்த சுவாமிகள், சேஷாத்ரி சுவாமிகள், ரமண மகரிஷி, இன்னும் பல மகான்கள், பேர் சொன்னால் விட்டு போயிடும். நிறைய மகான்கள். காஞ்சங்காட்டில் ராமதாஸ் சுவாமிகள்னு பெரிய மகான், கேரளத்தில் திரையோதசாட்சரியே நிறையா நவரத்தம் ஜபம் பண்ணி ராமனை இந்த கலியில் சாட்சாத்கரிச்சவாள். இந்த பையனூர் தாண்டினோமான அந்த காசர்கோடு அந்த இடத்துக்கிட்ட அந்த ஆசிரமம் இருக்குது. மலை அடிவாரத்தில் போனாலே அந்த இடமே ரம்யமாக இருக்கும், ரொம்ப ரம்யமாக இருக்கும். 24 மணி நேரமும் அகண்டநாமா நடந்துகிட்டே இருக்கு. அவர் மறைஞ்சும் அவர் ஏற்றி வச்ச தீபம் இன்னும் அணையாத அங்கே பார்த்துட்டு இருக்கால், அகண்ட தீபம். அந்த தீபத்தை சுற்றி சுற்றி ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்னு மணிக்கு ஒருத்தராக ஷிஃப்ட் போட்டுண்டு அங்கே ஜபம் பண்ணுறது. யார் வேணாலும் போய் அந்த ஆசிரமத்தில் இருக்கலாம், போய் உட்காந்துட்டா அந்த நாமத்தை 1 மணியாவது சொல்லணும். நாமா சொல்லாமல் அங்கே சாப்பாடு போட மாட்டான். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரமாவது அந்த ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்னு தீபத்தில் பிரதட்சிணம் பண்ணிட்டு அந்த சுவாமிகள் ஏற்படுத்தின அந்த ஆசிரமத்தில் நாமா சொன்னோமானால் தங்கறதுக்கு ஆகாரம் எல்லா சௌகரியமும் பண்ணி தரான். வேஷ்டியை நம்ம அவுத்து போட்டால் கூட தோச்சு கொண்டு வந்து மடித்து கொண்டு வந்து வைக்கிறதுக்கெல்லாம் அங்கே கைங்கரிய போகிறா. வால்டேலஸ் இருக்கா. காஃபி எடுத்துட்டு இந்த ஆசிரமம் பெரிய ஆசிரமம், அது தேடி தேடி வந்து நாமா சொல்லிகிட்டே வந்து காஃபி இருக்கிற இடத்துல கொடுத்துட்டு போவா, சாய் இருக்கிற இடத்துல கொடுத்துட்டு போவா. ஆனால் ஒருத்தரை சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பா. ஆசிரமத்துக்கு வந்தவா நாமா சொல்கிறாளான்னு. நாமா சொல்லலைன்னா வெளியில் அனுப்பிச்சு விடுவா, அங்கே இருக்க விட மாட்டாள். இன்றைக்கி அந்த ஆசிரமம், அதுக்கப்புறம் சச்சிதானந்த சுவாமிகள்னு ஒரு மகான் இருந்தார். அங்கே போய் ஒரு நாள் பிரவச்சனமும் பண்ணியிருக்கோம். நம்ம பெரிய மகானவர். நேற்றுக்கு இருந்தார் விசிறி சுவாமிகள்னு பாண்டிச்சேரியில். அவரோட சிஷ்யர் இவர், அந்த ராம் சூரத்குமார் அப்படிங்கிற ஒரு மகான், அவருடைய சிஷ்யர் தான். அப்பேற்பட்ட அந்த சமர்த்த ராமதாஸ் சுவாமிகளுடைய சிஷ்யர் தான் நேற்றுக்கு இருந்த மகான். அதுபோல் பல மகான்கள், ராஜா, பிக்ஷு, மகோததிகி, பெரிய சமுத்திரத்தை நினைக்கிறது. ராமசேது மாதிரி, வேதாரண்யம் மாதிரி உள்ள சமுத்திரம் ஒரு தரையாக வாழ்க்கையில் பார்த்துருப்போமே. பார்த்த காலத்தில் எழுந்துக்கிறதே இவாளெல்லாம் நினைங்கோன்னு ஸ்மிருதியில் போய் ரிஷிகள் சொல்கிறா. அதுபோல் சம்பிரதாயம், பாகவத சம்பிரதாயத்தில் புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமின்னு பிராத்த காலத்தில் வாழ நினைக்கிறது. பொழுது விடியறதையே நல்லதெல்லாம் நினைச்சாதான் நாள் முழுக்க நல்லதெல்லாம் நமக்கு சேரும்னு குட் மார்னிங்கிறா இல்லையா. ஒருத்தருக்கு பார்த்துட்டா குட் மார்னிங்னு சொன்னதுனால எவ்வளோ குட் ஆகிடும்னு எனக்கு தெரியல. இந்த புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமின்னு சொன்னால் கட்டாயம் ஆகும். ஒன்றும் ஒருத்தருக்கு குட் மார்னிங் ஏதோ சில சம்பிரதாயங்கள் வச்சுட்டு இருக்காலும் குட் டே, ஹாவ் எ குட் டே, ஹாவ் எ நைஸ் டேன்னு என்னெல்லாமோ ஒருத்தருக்கு இங்கிலீஷில் ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர் சொல்லிக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயமாக வச்சுன்னு இருக்கா. அதுபோல புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமின்னு அது யாராரு? பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீகே வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியானி ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. அந்த கோஷ்டியிலே முதல்ல யார் வரா? இப்போ சொல்லிட்டு இருக்கமே என்ன சரித்திரம் சொல்கிறோம் பாகவதத்தில்? பிரஹ்லாத சரித்திரம். பாகவதாளுக்கெல்லாம் அக்ரகண்யர் அவர், பக்தாகிரகண்யர் அவர். பக்த சாம்ராஜ்யத்துக்கு பகவானாலேயே பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கப்பட்ட அந்த பிரஹ்லாதே ஒரு ஆச்சரியம். அந்த பிரஹ்லாதனுக்கு உபதேசம் பண்ணவர் நாரதர். நியாயமாக குரு பரம்பரையிலே குருவை சொல்லிட்டு தான் சிஷ்யனை சொல்லணும். ஆனால் இங்கே ஒரு ஆச்சரியம், குருவை மிஞ்சின சிஷ்யன்னு சொல்லுவாள் பிரஹ்லாதனை. முதல்ல சிஷ்யனை சொல்லிட்டு அப்புறம் குருவை சொல்கிறோம். யாசம் சுகம் கௌடபதம்னு தானே நம்ம குரு பரம்பரையில் சொல்லுவோம். யாசரை சொல்லிட்டு தான் சுகரை சொல்லுவோம். ஆனால் இங்கே பிரஹ்லாத நாரதன்னு 2வது ஏ நம்பர் பிரஹ்லாதனுக்கு, பி நம்பர் நாரதருக்கு. பிரஹ்லாத நாரதர் தானே இப்படி ஒரு பக்தியை பிரஹ்லாதனுக்கு கொடுத்தார். அவர் தானே முதல்ல சொல்லணும்னால் நாரதர் சொல்லிவிட்டார், என்னை விட பக்த சிரேஷ்டன் பிரஹ்லாதன் அப்படின்னு நாரதர் வாக்காலேயே சொல்லிவிட்டார். நான் ஏதோ ஒரு வித்து தான் போட்டேன் அவன் மனசில், ஆனால் நானே அவனுடைய குணங்களை கானம் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு ஆயிட்டேன். கீயதே பரமம் புண்ணியம் ரிஷிபிஹி நாரதாதிபின்னு அவனை பற்றி நானே பாடின்னு இருக்கேன் அந்த மகாத்மா. அதனால முதல்ல பிரஹ்லாதன் தான் அப்படின்னு விட்டார். பிரஹ்லாத நாரதே பராசரே, விஷ்ணு புராணம் பண்ண பராசரர். புண்டரீகர்னு ஒரு ரிஷி. புண்டலீகன்னு பின்னாடி பண்டரிபுரத்துக்கு ஒரு பக்தர் வரார். அவருக்காக பாண்டுரங்கன் வந்தார். மாத்திருபித்ரு சுஷ்ரூஷை பண்ணுறதை பார்த்து
புண்டலீகங்கிற பக்தனுக்காக வரம் புண்டலீகாய தாத்தும் முனீந்திரைகி சமாகத்திய திஷ்டம் தம் ஆனந்தகந்தம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம்னு ஆச்சாரியாளுடைய பாண்டுரங்காஷ்டகத்திலேயே அவனை ஸ்மரிக்கிறான். அந்த புண்டலீகங்கிறவர் வேற, அவர் பின்னாடி வந்த மகாராஷ்டிர பக்தர், பின்னாடி வந்த பக்தர் அவர். புண்டலீகர்னு ஒரு ரிஷி, நாகப்பட்டினம்னு இருக்கே, திருக்கண்ணபுரம் நாகப்பட்டினம் இந்த க்ஷேத்திரங்கள்லாம் அவருடைய தபோவன். அங்கே அவர் தபஸு பண்ணி தான் சௌந்தரராஜ பெருமாள் வந்தார். அவர் நாகம் வாசுகி அப்படிங்கிற நாகத்துக்கு பகவானை ஆராதிக்க சொல்லி கொடுத்தார். அந்த வாசுகிக்கு வழிகாட்டி இவர். அந்த வாசுகிக்காக வந்தார் சௌந்தரராஜ பெருமாள் அப்படிங்கிற ரொம்ப அழகான பெருமாள். நாகப்பட்டினம்னு இருக்கு இல்லையா, நாகத்தினுடைய பட்டம். அது என்ன நாகப்பட்டினம்னா என்ன, நாகப்பழப்பட்டினமா? நாகப்பழப்பட்டினம் இல்லை, இந்த நாகர் அஷ்டநாகர்கள்ல முக்கியமானவர் வாசுகி. அவர் உபாசனை பண்ணி பகவானை சாட்சாத்கரிச்சார் சௌந்தரராஜ பெருமாளை. அவருடைய பட்டணம் அது. அவருடைய புத்திரர் ஒருத்தர் சுமுகன்னு பேர், வாசுகியோட பிள்ளைக்கு சுமுகன்னு பேரு. மாதலி அப்படின்னு இந்திர சாரதி ஒருத்தர், இந்திரனுடைய டிரைவர் அவர், இந்திர வாகனத்துக்கு சாரதி. அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தால், வாசுகிக்கு ஒரு பையன் இருந்தார், சுமுகன்னு நாகன் தான் அவரும். அந்த வாசுகி என்ன பண்ணார், அந்த மாதலிகிட்ட போய் உன் பொண்ணை என் பையனுக்கு கூட, ரொம்ப அழகா இருக்காள், லட்சணமா இருக்காள், சுமுகனும் ரொம்ப அழகா இருப்பாள், சம்பந்தம் பண்ணிக்கலாமேன்னு கேட்டா. பொதுவாக பொண்ணாத்துக்காரால பையனாத்துக்காரா தான் போய் கேட்கறது, பையனுடைய மாதா பிதாக்கள் தான். கேட்டதும் அவர் சொன்னார், நான் கொடுக்குறேன், அதை பற்றி இல்லை, ஆனால் உங்களுக்கு ஜென்ம விரோதியாய் கருடன் இருக்கா. கருடன் எங்கே சர்ப்பத்தை பார்த்தாலும் ஒழிக்கிறதுக்கு காத்துன்னு இருக்கார். ஏதோ ஒரு பகை, அவளோட பூர்வீக கதை. கருடனுடைய மாதாவை ரொம்ப வச்சு சுட்டால் நாக மாதா, கத்ரு அப்படின்னு பேர், வினதேன்னு பேர் கருடனுடைய அம்மாவுக்கு. அந்த 2 பேருக்கும் பர்த்தா ஒருத்தர் தான், கஷ்யபர் தான். இந்த கத்ருங்கிறவள் நாகமாதா ரொம்ப வினதையை கொடுமைப்படுத்தினாள்ங்கிறதுனால அவளுடைய புத்திரனான கருடனுக்கு அந்த வினதையோட குழந்தையில பிடிக்காது, இந்த கத்ருவோட குழந்தையில நாகர்களை பிடிக்காது. எங்கே பார்த்தாலும் பொட்டுன்னு கிழிச்சு போட்டுருவா. நாகத்தை கண்டாலே இன்னைக்கும் கருடனுக்கு சர்ப்பத்துக்கு சத்ரு கருடன் தான். பார்த்தா கிழிச்சு போட்டுருவார். நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் என் பொண்ணேன்னா அது சுமங்கலியா இருக்க வேண்டாம், உன் பையனுக்கு இன்னைக்கும் சத்ரு இருக்கார் கருடன், என்ன நடக்குமோன்னு பயமா இருக்குன்னு அந்த மாதலி சொல்ல. அப்போதான் வருத்தப்பட்டு இந்த வாசுகி இந்த புண்டரீகர்ங்கிற மகர்ஷியை ஆசிரியிக்க, கவலைப்படாதே பகவான் இருக்கா, எல்லாம் நடக்காத காரியத்தெல்லாம் நடத்தி கொடுப்பார், நீ பகவான் ஆராதின்னு சொல்ல. அந்த வாசுகி தபஸு இந்த புண்டரீக மகர்ஷியோட வழிகாட்டுதல்ல பண்ணதும் பகவானே நேர வந்தார், கருடாரூடனாய் வந்தார். அந்த இடம்தான் நாகப்பட்டினம் அப்படிங்கிற க்ஷேத்திரம். பகவானே சுந்தரராஜ பெருமாள் நேர வந்து வாசுகியும் கருடனையும் ஃப்ரெண்டாக்கி கொடுத்தா. கருடன் மேல வந்து பகவான் வெறுமனை வரலாம், ஆனாலும் சுவாமிக்கு எப்போதுமே ஒரு விளையாட்டு, எல்லாமே விளையாட்டு இல்லையா. வாசுகிக்கு கருடனை கண்டா பயம், கருடனுக்கும் வாசுகிக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சே கருடன் மேலேயே வந்தாராம் பெருமாள். கருடன் மேலேயே வர வாசுகி பகவானை ஸ்தோத்திரம் பண்ணே, உடனே நமஸ்காரம் பண்ணுவார் இல்லையா, ஸ்தோத்திரம் பண்ணி பகவான் வந்ததுக்கு நமஸ்காரம் பண்ணதை என்ன பண்ணார், அந்த வாசுகியை காலால தூக்கி, கருடன் மேல உட்காந்துருந்த சௌந்தரராஜ பெருமாள் காலால தூக்கி கருடனோட கழுத்துல போட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி வச்சாராம், ஸ்நேகம் பண்ணி வச்சாராம். இன்னைக்கும் கருடன் கழுத்துல ஒரு பாம்பு இருப்பார், கருடன் பிறப்பாடானாரானா அவருக்கு வாசுகின்னு பேரு. கையில ஒரு பாம்பு இருக்கும், அதற்கு சுமுகன்னு பேர். இவாளை மாத்திரம் கருடன் ஒன்றும் பண்ண மாட்டார். பகவானுடைய ஒரு சக்கியபாவம் பண்ணி வச்சதுனால இந்த ஸ்நேகத்தை பண்ணி வச்சு, அப்புறம் கருடனால பயம் இல்லைன்னு தீர்மானம் ஆனதும் இந்த மாதலி தன் பொண்ணை கொடுத்தார் அப்படிங்கிற இந்த க்ஷேத்திரங்க மகாத்மியங்கள் நாகப்பட்டினத்தோடு. இது மாதிரி ஒரு சகாயத்தை வாசுகிக்கு பண்ணி வச்சவர் இந்த புண்டரீகர்ங்கிற ரிஷி. எந்த ரிஷியுமே எதனால பெருமைப்படுறாள், பகவான் ஆராதின்னு சொல்லி கொடுக்கிறார். நானே பெரியவன், நானே பகவத் அவதாரம், என்னுடைய பிரபாவம் என்னன்னு பாருன்னு யாருமே தன் பிரபாவத்தை தன் பெருமைக்க நிலநாட்டிக்கிற முயற்சி பண்ணல. பகவானை தான் காமிச்சு கொடுக்குறாள், பகவானை ஆராதிக்க சொல்லி கொடுக்குறாள், அவருடைய காருண்யத்தை சொல்லி கொடுக்குறாள். இப்போ வியாசர்னு எடுத்துட்டோம்னாலே வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவேன்னு அவர் பெருமையே அலாதியானது.
விஷ்ணுவோடவே அவதாரம் தான். தன்னை பற்றி ஒரு 10,000 ஸ்லோகம் அவரால் எழுதிக்க முடியும், எழுதிக்கலையே. தன்னோட பெருமைகள்னு நான் பத்ரிகாசிரமத்தை பற்றியும் தான் என்ன பண்ணினேன் போனேன்னு அவர் கடைசியில் எங்கேயோ போய் பாகவதத்தில் கடைசி அத்தியாயத்தில் அதுவும் சங்கோச்சப்பட்டுட்டே சொல்கிறார். 18 புராணம் பண்ணியிருக்கேன், இந்தந்த புராணங்கள் இத்தனை 1000 ஸ்லோகம், மொத்தம் நான் பண்ண புராண ஸ்லோகங்கள் 4,00,000 உதாகிருதான்னு 335வது அத்தியாயத்தில் போய் கடைசியில் அதுவும் பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு எம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருத்தகான்னு பிரம்மருத்ராதிகள்லாம் எந்த பிரபுவை சேவிக்கிறாளோ, சாமகால்லாம் எந்த பிரபுவை சாமகானத்தினால சந்தோஷப்படுத்துகிறாளோ, காயந்தியம் சாமகாக அப்படியெல்லாம் கொண்டாடிவிட்டு கடைசியில் தன்னோடதையும் கொஞ்சம் சொல்லிக்கிறார் வியாசாச்சாரியா. பாகவதம் முழுக்க சொல்லணும்னா அவர் பெருமையே சொல்லலாம், ஆனால் அவர் தன்னை பற்றி சொல்லிக்கல. தன்னை பெருமைப்படுத்திக்காதவாள் தான் மகான்கள், தனக்கு பெருமை வரதையும் விரும்பாதவாள் தான் மகான்கள், விரும்பாதவாள் தான், விளம்பரப்படுத்திக்காதவாள் தான் உண்மையான சாதுக்கள். அந்த ரீதியில் இந்த புண்டரீகர்ங்கிற மகரிஷி சொல்லி கொடுத்தார் அந்த வாசுகிக்கு. நாகப்பட்டினத்தில் அந்த கல்யாணம் விசேஷமாக பகவானை கூட இருந்து நடத்தி வச்சா. இந்த சுமுகனுக்கு எல்லாம் பண்ணி கொடுப்பால் பகவான். கல்யாண க்ஷேத்திரம் அப்படின்னு திவ்ய தேசங்களில் ஒரு 5 க்ஷேத்திரங்கள், திருக்கண்ணமங்கை, நாகப்பட்டினம், இந்த மாதிரி சில க்ஷேத்திரங்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்லுவாள். அங்கே போனால் உடனே விவாகம் ஆகிடும். திருவிடந்தை OMR ரோட்டில் இருக்க மெட்ராஸில், அங்கே பூபராக பெருமாள் இன்னைக்கு அவதாரம் வராக அவதாரம் பாராயணம் பண்ணினோம். இதெல்லாம் கல்யாண க்ஷேத்திரம். திருப்பதி கல்யாண உற்சவம், நித்திய கல்யாண பெருமாள். அது மாதிரி கல்யாண க்ஷேத்திரங்கள்னு சில, அங்கே போய் கல்யாண உற்சவம் பண்ணினா உடனே ஆற்றுல விவாகங்கள் தேடி வரும்னு ஒரு நம்பிக்கை. பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீகே, விஷ்ணு புராணம் பண்ணவர் பராசர். அவர் தான் சொல்றார், சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்திய புஜமுச்சதே வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தி நதெய்வம் கேசவாத் பரம். இந்த ஸ்லோகங்கள்லாம் விஷ்ணு புராண ஸ்லோகம். நம்ம தெரியாத சாஸ்திரநாமத்தோட கூட சில ஸ்லோகங்கள் சொல்லிட்டு இருக்குமே, அதில் கருட புராண ஸ்லோகம் இருக்குது, பாத்ம புராண ஸ்லோகம் இருக்குது, ஸ்காந்தத்தோட ஸ்லோகம் இருக்குது, சிவபுராண ஸ்லோகம் இருக்குது, விஷ்ணு புராண ஸ்லோகம் நிறைய இருக்குது. ஆர்த்தா விஷன்னா சிதிலாஷ்டபீதாகலாம் விஷ்ணு புராண ஸ்லோகம். அந்த புராணம் பார்த்துருந்தா தானே இது இங்கே இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அமெரிக்கா போனவாளுக்கு தானே அமெரிக்காவில் எது எங்கே இருக்குங்கிறத இங்கே இருக்குது, அட்லாஸ் இங்கே இருக்குது, இங்கே கலிஃபோர்னியா இங்கே இருக்குது, மினியாபோலிஸ் இங்கே இருக்குன்னு அவள் போனவா தானே சொல்கிறா. போகாத நான் என்ன போல் இங்கே உட்காந்துருக்கிறவனுக்கு என்ன தெரியும் நமக்கு. அதுபோல் புராணம் பார்க்குறவாளுக்கு தான் தெரியும். பத்தியா வியாசாச்சாரியால் கருணையினால நம்ம பெரியவாள் சிஷ்டாச்சாரத்தில் எப்படி கோத்து கொடுத்துருக்கா, நவரத்தன மாலையில் எப்படி பல ரத்னங்களை கோத்து நமக்கு ஹாரமாக கொடுத்துருக்காள். அதுபோல் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் எல்லா புராண ஸ்லோகமும் இருக்குது, எல்லா புராண ஸ்லோகமும் இருக்குது. அந்த சர்வப்பிரகணாயுதாய நமகாங்கிறது பரியந்தம் தான் மகாபாரதத்தில் உள்ள ஸ்லோகம். அப்புறம் நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது. ஈஸ்வர உவாச்சா, பார்வத்யுவாச்சா, கேனோபாயேன லகுனா விஷ்ணோர்னா, இதெல்லாம் ஸ்காந்தம் சிவபுராணத்தில் உள்ளதான ஸ்லோகங்கள். அதுபோல் இந்த சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்திய புஜமுச்சதேன்னு 2 கையும் தூக்கிட்டு சொல்கிறாராம். சத்தியம் சத்தியம் புனசத்தியம், சத்தியமாக சொல்கிறேன், சத்தியத்துக்கு மேலே சத்தியமாக சொல்கிறேன், சத்தியத்துக்கு மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன். உத்ருத்திய புஜமுச்சதே, 2 கையும் தூக்கிட்டு சொல்கிறேன். வேதாஸ் 2 கையும் தூக்கிவிட்டாலானா சரண்டர்னு அர்த்தம். இன்னைக்கு கூட துப்பாக்கியை காமிச்சா 2 கையும் தூக்கு, ஹேண்ட்ஸ் அப் அப்படிங்கிறாலும் 2 கையும் தூக்கி விட்டாலானால் சரண்டர். மகாபிரபுவை பார்த்தோம்னா கூட சைதன்ய மகாபிரபு எப்போதும் அவருடைய படங்களை பார்த்தா 2 கையும் தூக்கின்னு இருப்பார். அதாவது என் கையில் ஒன்றும் இல்லை, எல்லாம் என் கையை மீறி பகவானோட கையில் இருக்கு, எதுவுமே என்னுடைய சங்கல்பத்தில் இல்லைங்கிறவாள் தான் கையை தூக்கி விடுவாள். உத்ருத்திய புஜமுச்சதே, பராசரர் சொல்றார், வேதத்துக்கு மேல சாஸ்திரம் இல்லை, கேசவனுக்கு மேல தெய்வம் இல்லை. வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தி நதைவம் கேசவாத் பரம், சத்தியம் சத்தியம் புனசத்தியம். அந்த பராசர பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீகே வியாசம்பரீஷே. வியாசரை பத்தி சொல்லணுமா? கருணாமூர்த்தி வியாச அம்பரீஷே. துவாதசி விரதம் இருந்தவர், ரங்கநாதன் ஆராதிச்சே சூரியவம்சத்து பிரபு அவர். அம்பரீஷே சுக சௌனக பீஷ்மதால்பியானு. சுகர்னு நான் சொல்லணுமா? பாகவதம் அவர் தானே சொல்லின்னு இருக்கார். சௌனகர் அப்படின்னு ஒரு ரிஷி, ரொம்ப பெரிய மகானவர். மகாபாரதத்திலையும் நிறைய உபாக்கியானங்களை வனபர்வால தர்மபுத்திரருக்கு சொல்றார். தௌமியர், சௌனகர், பிருகதஸ்வரி இவாள்லாம் நிறைய கதைகள் சொல்றார். மார்க்கண்டேயர் இவாள்னா. சௌனக பீஷ்மதால்பியானு, பீஷ்மர். தால்பியர்னு ஒரு ரிஷி. ருக்மாங்கதன் ஏகாதசி விரதம் இருந்தவர். ருக்மாங்கத, அர்ஜுன,
கிருஷ்ணனுடையவே சகா அர்ஜுன வசிஷ்ட ஞான வாசிஷ்டம் யோக வாசிஷ்டங்கள்லாம் பண்ணி ராமனுக்கே குருவாக இருந்தே வசிஷ்ட விபீஷணாதீன். இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் யாரால ஏற்பட்டது? இன்னைக்கு ரங்கநாதன் போய் சேவிக்கிறோமானால் இதற்கு யார் மூல காரணம்னு யோசிச்சோமானால் விபீஷணனை நினைக்காம ரங்கநாதனை பார்க்க முடியுமா? ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. இவாளெல்லாம் பிராத்த காலத்துல நினைக்க சொல்லியிருக்கா. பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசம்பரீஷ ஒரு ஸ்லோகம் அப்படின்னு நெற்று பண்ணிட்டு காத்தால எழுந்துக்கிறதையே கஜேந்திர வரதான்னு சொல்றது. இந்த பிரஹ்லாத நாரத பராசரேன்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றது. இது ஒரு பெரிய யாகம் இல்லையே, யோகம் இல்லையே. சின்ன சின்ன விஷயங்களே, அதுவும் வாக்குக்குனாலே நிறைய பகவான் ஆராதிக்கலாம். வாகிந்திரியம் படைச்சதே பகவானை கொண்டாடுறதுக்காக தான். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னால் ஆண்டா நாச்சியார். வாயினால பாடிண்டே இருக்கான். பாகவதத்துல எத்தனை ஸ்தோத்திரங்கள் தப்பில்லாத அழகா படிக்க பழகணும். இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் புஸ்தகம் பார்க்காத படிக்க பழகணும். 108 ஸ்தோத்திரத்துக்கு மேலே இருக்கு. குந்தி ஸ்துதியிலேருந்து இன்னைக்கு குந்தி ஸ்துதி, பீஷ்ம ஸ்துதி, சுகஸ்தவங்கள்லாம் படிக்கப்பட்டது. பிரஹ்லாத ஸ்துதி இப்போ மேலே வரப்போகிறது. பிரவச்சனத்திலே 42 ஸ்லோகங்கள், பிரம்மஸ்துதி 32 ஸ்லோகங்கள், கஜேந்திர ஸ்துதி 28 ஸ்லோகங்கள், துருவஸ்துதி 12. இது மாதிரி நிறைய ஸ்துதிகள் இருக்கு பாகவதத்தில். வாக்குக்கு சுவாதீனமாக பண்ணிட்டு பகவானுடைய அனுகிரகத்தை தான் ஒரு நிமிஷம் வாழற காலத்தில் கோரணும். இந்த வாகிந்திரியத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அனாவசியமாக பேசிண்டு நீ என்ன சாப்பிட்ட, அந்தாத்தில் என்ன நடந்தது, பக்கத்தாதில் என்ன நடந்தது. முந்தையாவது கிராமத்தில் பக்கத்தா எழுத்தான் தான் பேசிப்பால். இப்போ நடக்காத கதையெல்லாம், சீரியல் கதையெல்லாம் ஃபோன் பண்ணி பேசிக்கிறாள். அதுவே நடக்கல, ஏதோ 10 பேர் அவா ஜீவிக்கிறா. இந்த சீரியலில் நடிச்சுன்னா இவா வெட்டியா வாகிந்திரியத்தையும் வேஸ்ட் பண்ணிண்டு, டயத்தையும் வேஸ்ட் பண்ணிண்டு. துர்லபோ மானுஷோதேகா. பாகவதம் சொல்றதே மனுஷ ஜென்மா கிடைக்குமா, கிடைச்ச ஜென்மா நிரந்தரமா ஆரோக்கியமா இன்னைக்கு இருக்கோம்னா என்னைக்கு இருக்கேன்னு கேரண்டி யாரு சொல்ல முடியும்? பெரிய பெரிய மகாத்மாக்களுக்கெல்லாம் எத்தனையோ சிரமங்கள்லாம் வந்திருக்கு. லோகத்துல வா சரித்திரத்தை பார்க்குறோம். 50 வயசு தான் இருந்தார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதுலேயும் கடைசி ஒரு வருஷம் அவர் பட்ட கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது. வாழ்க்கையிலே தொண்டையில கேன்சர், ஆகாரமும் பண்ண முடியாது, இருமினாலே ரத்தமாக கக்கின்னு இருந்தா. இன்னைக்கு உலகம் முழுக்க ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணர்னு அப்படி கொண்டாடின்னு இருக்காளே. அந்த மகாபுருஷருக்கு கூட கர்ம வினைங்கிறது, பிராரப்தம் போகத்தோ நஷ்யதுங்கிறது இருந்திருக்கு. ரமண மகரிஷின்னு உலகம் முழுக்க கொண்டாடுறா. ரமணர் ரமணர்னு. அவருக்கு கையில பிளவு, கேன்சர். பலமா ராம் சூரத்குமார்னு இப்ப சொன்னேனே பாண்டிச்சேரியில, அவர் எத்தனையோ பேருக்கு விபூதி கொடுத்து கேன்சர் வியாதியை நிவர்த்தி பண்ணியிருக்கா. அவருக்கு கேன்சர் கடைசி காலங்கள். அவரும் அவர் சரீரம், அவர் சிரமப்படலைன்னா கூட சரீரம் படுறது கண் முன்னாடி தெரியறது இல்லையா மகான்கள் சரித்திரத்திலையும். அதனால துர்லபோ மானுஷோதேகா. மனுஷ ஜென்மா துர்லபம். அதுலேயும் ஆரோக்கியமான காலம் துர்லபம். புத்தி சுவாதீனத்தோட தேகினாம் க்ஷணபங்குரா. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. தத்ராபி துர்லபம் மன்யே வைகுண்ட பிரிய தரிசனம். துர்லபத்திலையும் துர்லபம் வைகுண்டநாதனான பகவான்கிட்ட அன்பு வச்ச சாதுக்களோட சங்கம் கிடைக்க. சத்சங்கம் கிடைக்கிறதற்கே அது பெரிய பாக்கியத்தினாலதான் கிடைக்கும். புண்ணிய கதைகளை சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் அது அது கிடைக்கிறது தான் ஜென்மால பெரிய லாபமாம். பகவான் பண்ண பெரிய அனுகிரகம் மனுஷ வாழ்க்கையில இந்த சத்சங்கம் தான். அந்த ரீதியில இந்த மகாத்மாக்கள்லாம் நமக்கு வழி காட்டுறா. இந்த இந்த ஞான பிரஹ்லாதன் முதலியவாள்லாம் நமக்கு பிரம்மண்யா ஷீலசம்பன்னா சத்யசந்தோ ஜிதேந்திரியா ஆத்மவத் சர்வபூதானாம் ஏகப்பிரிய சுஹுர்த்தமஹ பிரஹ்லாதோ பூம்மஹாம்ஸ்தேஷாம் குணைஹி மகதுபாசகா. இன்றைக்கு சொல்லிட்டு வந்தோம் பிரஹ்லாதனுடைய குணங்கள். மகத்தான குணங்கள்லாம் இருந்துதான் பிரஹ்லாத சுவாமிட்டு. பிரஹ்லாதோ பூன் மகாம்ஸ்தேஷாம் குணைஹி. அபூர்வமாக வெளியில் பார்க்க முடியாத நல்ல குணங்கள்லாம் இருந்துதான் பிரஹ்லாதன் இடத்துல. அதுக்கு காரணம் என்னன்னா, எப்போதும் மகான்களோட ஒரு தொடர்பு வச்சுட்டே இருந்தாராம். மகான்களை அடிக்கடி போய் சேவிக்கிறது, சத்சங்கத்தில் ஈடுபடுறது, புண்ணிய கதைகளை கேட்கறது. குணைஹி மகதுபாசகா. பெரியோர்களை உபாசிச்சுட்டு இருந்தாலே கூடயே வந்துவிடும் நமக்கு. இந்த ஆத்ம குணங்கள்லாம் நமக்கு தனியாக படிக்கணும்னா இதுக்கு ஸ்கூலும் கிடையாது, படிச்சும் தெரிஞ்சுக்க முடியாது. படித்து வர்றதுங்கிறது அது புத்தி வரைக்கும் தான் வரும். மனசில் அது படியணும் நமக்கு. இப்போ ஸ்டோரேஜ்லேயே சொல்கிறா இல்லையா, ஃபோனில் ஸ்டோரேஜ், அப்புறம் கார்டில் ஸ்டோரேஜ், அப்புறம் ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோரேஜ் இருக்கு. ஆனால் அது எங்கே இருக்கு?
ஃபோனில் இருக்கா, ஹார்ட் டிஸ்கில் இருக்கா, அந்த மெமரி கார்டில் இருக்கா, ஸ்டோரேஜே ஆறுது பல இடங்களாக இருக்குது இல்லையா ஃபோன்லேயே. அதுபோல் நல்ல விஷயங்கள் காதால் கேட்குறோம். காதோட காது வந்துட்டு சில பேருக்கு போய்டுறது, புத்தியில் சில பேருக்கு ஆராய்ஞ்சிட்டு போய்டுறது. அது போகக்கூடாது, நேர ஹிருதயத்தில் இறங்கணும். அதுதான் 2 காதாலையும் சிரவணம் பண்ணணும். கர்ணாபியாம் பூரி விஸ்ருவம், வேதம் சொல்றது 2 காதாலையும் கேட்டு நேர உள்ளே இறக்கி ஹிருதயத்தில் இறக்கி ஹிருதயத்துக்கு ஹிருதயஸ்பரிசியாக ஆகணும் இந்த விஷயங்கள்லாம். அது எப்போ வரும்னால் மகான்களோடு அடிக்கடி போய் சேவிக்கணும். கிடைப்பாளா மகான்கள்லாம் அடிக்கடி கிடைப்பாளா? கிடைச்ச காலம் நமக்கு பாக்கியம். அடிக்கடி அவளை போய் சேவிச்சு அவள் என்ன சொல்கிறாள், எப்படி இருக்கா, அவள் எப்படி ஜபம் பண்ணுறாள், எப்படி பகவான் ஆராதிக்கிறாள், எப்படி பகவத்குணத்தில் ஈடுபடுறாள், பாகவதாதி கிரந்தங்களை எப்படி சேவிக்கிறாள் அப்படிங்கிறத பார்க்கறது கிடைக்கிறதே ரொம்ப துர்லபமாக. துர்லபோ தத்ராபி துர்லபம் மன்யே அப்படிங்கிறது பாகவதம். துர்லபத்திலையும் துர்லபமாம் சாது சங்கம். அந்த சாது சங்கத்தில் எப்போதும் இருக்காராம் இந்த பிரஹ்லாதோ பூன்மஹம் ஸ்தேஷாம் குணைஹி மஹதுபாசகா. வேதம் படித்தவாளிடத்துல ஒரு பக்தி. எல்லார்ட்டையும் தோஷம் இருக்கு. தோஷமத்து தான் உலகம்ங்கிறது. ஒரு ரோஜான்னு எடுத்துட்டு அதில் முள் இருக்குது. உயர்ந்த தாமரை புஷ்பம் அவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் அது சேத்துல தான் முளைக்கிறது. வேணும்னா சேத்துல இறங்கி தான் பறிச்சாகணும். பசுட்டேந்து உயர்ந்த க்ஷீரம் கிடைக்கிறது, ஆனால் அந்த க்ஷீரம் அது கொடுக்குற பசுட்டையும் மேலே சாணி மேலே இருக்குது, அழுக்கு இருக்குது, பூச்சிகள் இருக்குது. பூச்சியோ சாணியோ பார்த்தோமானால் நல்ல க்ஷீரம் கிடைக்குமா? அது வாலில் இருந்து இருக்கலாம், கொம்பு வளைஞ்சிருக்கலாம், முற்றமாடாக இருக்கலாம், குணம் போராதுதான் இருக்கலாம். க்ஷீரம் வேணும்னு சொன்னால் எல்லாத்தையும் தாண்டி தானே போகிறோம் நம்ம. அதுபோல தோஷம் பார்த்துட்டே இருந்தோம் சுத்தினால் அப்புறம் ஒன்றுமே இல்லாத போயிடும். எதுவுமே பெரிய லாபங்கள் கிடைக்காத போயிடும். பலாப்பழமே இருக்குது, அருமையான பழம், டக்குன்னு எடுத்து சாப்பிட முடியுமா? மாம்பழம் மாதிரி டக்குன்னு நறுக்கி சாப்பிட முடியுமா? மேலே முள் இருக்குது. கிழிச்சோமானா உள்ள அவ்வளோ பிசின்னு இருக்குது. கையில் எண்ணெய் தடவிண்டு படாத பாடுபட்டு தானே எடுத்தால் தானே ஒரு சொல்ல ரசம் கிடைக்கிறது நமக்கு. லோகம் முழுக்க குணமும் இருக்குது, தோஷமும் இருக்குது. அதுபோல வேதாத்தியனம் பண்ண வாழ்க்கையும் சில சாதுக்கள்கிட்டையும் ஏதாவது தோஷங்கள் இருக்கலாம். பகவத்கீதையில பகவான் சொல்றார், அவா தோஷத்தை நீ பார்க்காதே. சாதுரேவ சமந்தவ்யா சமயக் விவசிதோ ஹிசா. சாதுக்கள்னே நீ அவளை நினைக்கணும். எப்போ அவள் வாக்கில் பாகவத ஸ்லோகம் வருதோ, ராமாயணம் வருதோ, வேதங்கள் வருதோ, அவள்கிட்ட போய் நீ தோஷம் பார்க்காது. யார் உலகத்தில் சுத்தமானவாள்? எல்லார்ட்டையும் ஏதோ ஒரு தோஷங்கள் இருக்கு. எல்லாத்தையும் ஏதோ ஒரு தோஷம் இருக்கு. தோஷத்தையே பார்த்துட்டு இருந்தானால் ஸ்ரேயஸுக்கு அது பிரதிபந்தகமா ஆயிடும். வாக்கில் அவள்கிட்ட நல்ல விஷயங்கள் இருந்ததானால் அபிச்சேதி சுதுராச்சார, அவன்கிட்ட ஏதான துராச்சாரங்கள் இருந்தாலும் பஜதேமாம் அனன்யபாக், என்னையே பஜிச்சுட்டு இருக்கான் நம்பிக்கையோட என்னால். அர்ஜுனா நீ எப்படி நினைக்கணும் அவனேனால் சாதுரேவ சமந்தவ்யா, அவனை எப்பொழுதும் மகாத்மானே நீ நினை. சம்யக் விவசிதோஹிசா, இல்லையே அவன்கிட்டையும் தோஷம் இருக்கே, அது அவன் திருத்திக்க வேண்டாமா? அது திருந்தினா தானே இன்னும் சுத்தமாவான்னால் சுவாமி சொல்றால் அதை எப்படி திருத்தணும்னு எனக்கு தெரியுண்டா அர்ஜுனா. எப்ப என்னை உபாசிக்க ஆரம்பிச்சுட்டானோ, என்னை சேர்ந்தவனை எப்படி சரியாக்கணுங்கிறது எனக்கு தெரியும். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, வெகு சீக்கிரத்தில் அவன் தெரிந்துடுவான். சஸ்வச்சாந்திம் நிகச்சதி கௌந்தேயா பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி. ஒரு நாளும் என் அண்டின பக்தன், என்னை உபாசிக்கிறவன் கீழே போயிட மாட்டான் அர்ஜுனா, நாசமாயிட மாட்டான் அர்ஜுனா. நமே பக்தா பிரணஷ்யதி. அதனால நீ எப்படி இருக்கணும்னால் சாதுரேவ சமந்தவ்யா, நல்லவன்னே நினைக்கணும். சாதுன்னா உயர்வுன்னு அர்த்தம். பிரம்மண்யா ஷீலசம்பன்னா, பிராமணாளிடத்துல பக்தி உடையவனாயும் பிரஹ்லாதன் ஒழுக்கம் உடையவனாய். எது இருந்தாலும் போராது, நம்மளுடைய கேரக்டர் தான், பிஹேவியர் தான் நம்மளை வாழ வைக்கும். எத்தனையோ 5 டிகிரி 8 டிகிரி படித்தவெல்லாம் எனக்கு தெரியும், சிரமப்பட்டு இருக்கிறதும் எனக்கு தெரியும். அப்போ ஏகப்பட்ட டிகிரி எழுதிக்க முடியாத அத்தனை 26 லெட்டர் இருக்கிற ஏபிசிடியில் அத்தனை டிகிரியும் படிச்சிருக்கா. பிபிஏ, எம்பிஏ, எல்எல்பி, சிஏ, ஐசிஏ, என்னெல்லாம் உண்டோ, என்னென்ன படிப்பு நீங்கள் சொல்கிறீங்களோ லோகத்தில் வசதியா எல்லாம் படிச்சுட்டும் சிரமப்படுறவாலும் எனக்கு தெரியும். 10th கூட பாஸ் ஆகாத தாண்டாத சௌக்கியமாக இருக்கிறவாலும் தெரியும். லோகத்தில் 2 பேரையும் தானே பார்க்குறோம் நம்ம. அப்போ படிப்பு மாத்திரம் வாழ வச்சுடும்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு நம்பிக்கை. படித்தா நன்னா இருக்கலாம், படித்தா நன்னா இருக்கலாம். படிப்போட ஆத்ம குணங்களும் வேணும், பகவத் கிருப்பையும் வேணும். பகவானுடைய அனுகிரகத்தோடு எதையும் சம்பாதிக்க. அதுதான் நல்ல ஸ்தோத்திரங்களை சொல்லணும். ஸ்கூலுக்கு போனால் கூட நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு சுவாமிக்கு
நெத்திக்கிட்டுக்கோ, சுவாமி நமஸ்காரம் பண்ணு, ஸ்கூல்லேருந்து வந்தாலும் கை காலம் நின்று சுவாமி நமஸ்காரம் பண்ணு, அப்புறம் தான் காஃபி கொடுப்பா ஆண்களில். பழைய காலங்களில் ஸ்கூலுக்கு போனால் போகிறதே சுவாமிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணு, திருப்பி வந்தால் ஒரு நமஸ்காரம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சம்ஸ்காரங்கள் நமக்கு தெரியாது. நம்ம பெரியவா எதற்காக பண்ணி வச்சாலுன்னு அதெல்லாம் பண்ணி கொடுத்தது தான் நம்ம நன்னா இருக்கும். நல்ல ஸ்தோத்திரங்களை சொல்லு, ஸ்கூலுக்கு போகிறதையும் ஆதித்ய ஹிருதயம் சொல்லு, ஆபதாம பகர்த்தாருன்னு சொல்லுன்னு பகவத் அனுகிரகம் எந்த முயற்சிக்கும் பகவத் அனுகிரகம் சேர்ந்தாதான் அது சஃலமாகும். பிரம்மண்யா சீலசம்பன்னா சத்யசந்தோ ஜிதேந்திரியா, சத்யசந்தனாக இருக்கார், நல்ல கேரக்டர் உடையவர். சீலசம்பன்னாக ஜிதேந்திரியா, உண்மையான ஒழுக்கமுடையவராக இருக்கார், பிரஜை உடையவராக இருக்கார். ஆத்மவத் சர்வபூதானாம், தன்னை போல எல்லாரையும் நினைக்கிறாராம். வியாசர் சொன்னார், 1,00,000 ஸ்லோகம் பாரதம் எழுதினார். எழுதிவிட்டு கடைசியில் சொன்னார், நான் சொன்னேன் பாரதத்தில் எவ்வளவு தர்மங்கள் நீங்கள் மனசில் வாங்கிட்டு இருப்பேன், எவ்வளோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் இதில் நான் சொல்லாதது இல்லை. எதிஹாஸ்தி ததன்யத்திர என்னேஹாஸ்தி நதத் கொச்சித்துன்னா வியாசர் கடைசியில் போய் இதில் சொன்னது ஏதானு 2 இன்னொரு புராணங்கள்லையோ வேற யாராவது பண்ண புஸ்தகங்கள்லையோ இருக்கலாம். நான் சொல்லாததை இனிமே உலகம் இருக்கிற கால பர்யந்தம் யாரும் எதுவும் சொல்ல முடியாதுன்னு விட்டான். நான் சொல்லாதது வியாச வாக்கியத்தில் இல்லாதது ஜகத்தில் இனிமே ஒன்றும் உண்டாக போறது இல்லைன்னு பிரதிஜை பண்ணிவிட்டான். அவ்வளோ விஷயங்கள் சொன்ன வியாசர் சொல்றார், உனக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறியோ அதை நீ பிரத்தியா இருக்குப்ப. எல்லா தர்மங்களும் உன்னால புரிஞ்சுக்க முடியுமோ முடியாது. உன்னை யாராவது திட்டினா உனக்கு வருத்தமா இருக்குன்னா நீ பிரத்தியார கடைஞ்சொல்லு சொல்லாது. உன்னை யாராவது கொண்டாடினா உனக்கு சந்தோஷமா இருக்கானா உனக்கு எது சந்தோஷமோ அதை நீ பிரத்தியாருக்கு பண்ணு, உனக்கு எது துக்கமோ அதை நீ பிரத்தியாருக்கு செய்யாது. இதுக்குள்ள எல்லா தர்மமும் முறிஞ்சு போயிடுத்து, எல்லா தர்மமும் அடங்கிடுத்துனார் வியாசாச்சாரியா. ஆத்மவத் சர்வபூதானாம் ஏகா பிரிய சுஹுர்த்தமஹா, தன்னை போலேயே எல்லாரையும் நினைக்கிறார். தாசவத் சன்னதாயங்கிரஹி பித்ருவத் தீனவத் சலஹா, பிரிவாளர்களை கண்டா வினயத்தோடு இருக்காராம். தீனர்களை கண்டால் அப்பா போல ஆதரவு பண்றாராம். தன் வயசு ஒத்தவாழ்கிட்ட கூட பிறந்தவன் பால பழகிறாராம் பிரகலாதர். பிராத்ருவதி சதிருஷஸ்னிக்தா குருஷு ஈஸ்வர பாவனா, குருவே தெய்வமா நினைக்கிறாராம். குருங்கிறவர், குருங்கிற சப்தத்துக்கே பெருசுன்னு அர்த்தம், அப்பான்னு ஒரு அர்த்தம், நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவர்னு அர்த்தம். குருங்கிற சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. குருஷு ஈஸ்வர பாவனா, ஏகநாத சுவாமிகள் சொல்றா, என்னோட குருனுடைய தியானம் தான் எனக்கு பகவத் தியானம், என்னுடைய குருனுடைய பூஜை தான் எனக்கு கைங்கரியம் தான் என்னுடைய சிவாராதனம் சாலக்கிராம பூஜை. குருத்யாயி குருத்யாயி குருபரத்தே சாதனனாகி குருச்சேவா சா சங்கல்பே ஹெஞ்சிமாஜே பூர்ணதத். குரு என்ன நினைக்கிறாரோ அவர் மனசுக்கு நடக்கிறது தான் பெரிய தபஸ். எனக்கு அதுதான் எனக்கு சந்தியாவந்தனம், அதுதான் ஸ்நானம், அதுதான் எல்லாம். குருவனுடைய உபாசனை தான் எனக்கு. குரு சரணாச்சே தியானே ஹெஞ்சிமாஜே சந்தியா ஸ்நானே, அவர் தான் எனக்கு பந்து. எல்லா என்னென்ன உறவுகள் லோகத்தில் இருக்கோ எல்லா உறவுக்கும் மேற்பட்ட நெருங்கின உறவு என்னோட குரு அவர். தேவ பூஜா மாஜி தேவ பூஜா குரு சரணாச்சே தியானே ஹெஞ்சிமாஜே சந்தியாஸ்னான், அப்படி எல்லாம் சொல்றார். குருஷு ஈஸ்வர பாவனா, குருன்னு ஒருத்தரை நினைச்சுட்டோமானால் பகவானுக்கு துல்லியமா வாழ கொண்டாட தெரியும். வித்யார்த்த ரூப ஜன்மாட்யா மானஸ்தம்ப விவர்ஜிதா, படிப்போ பணமோ சௌந்தரியமோ உயர்ந்த குலத்துல பிறந்ததோ எதுவுமே கர்வத்தை கொடுக்கறதாக அமைஞ்சுடக்கூடாது. மானஸ்தம்ப விவர்ஜிதா, இது எதுவுமே இல்லாம இருந்தாராம் பிரகலாதன். நோத்விக்ன சித்தா வியசனேஷு நிஸ்பிருஹா ஸ்ருதேஷு திருஷ்டேஷு குணேஷ்வஸ்து திருகி தாந்தேந்திரிய பிராண சரீரதீஹி சதா பிரசாந்த காமோ ரஹிதா சுரோசுரஹா. கஷ்டம் வந்தாலும் யசனேஷு நோத்விக்ன சித்தா, கஷ்டம் வந்தாலும் மனசை போட்டு ரொம்ப வருத்திக்கிறது இல்லையா. பிரகலாதனுக்கு மேல கஷ்டம் வந்தவாள் இருக்க முடியுமா? ஒருத்தர் மலையிலேருந்து போட்டு உருட்டுறான், விஷத்தை குடிங்கிறான், காலைய இந்த தக்ஷகனை விட்டு கடிக்க சொல்றான், திக்கஜங்களை விட்டு மேல எல்லாம் பண்ண போறான்
நோத்விக்ன சித்தா வியசனேஷு நிஸ்பிருகா. நமக்கு மேல துக்கம் உள்ளவாள்லாம் இந்த லோகத்துல உண்டுன்னு தெரிஞ்சு சமாதானப்படுத்திக்கணும். வந்த துக்கமும் நிரந்தரம் இல்லே போயிடுங்கிறதுலயும் ஒரு நம்பிக்கை இருக்கணும். பகவான் கட்டாயம் போக்குவாள்ங்கிறதுல விசுவாசம் இருக்கா. எது வந்தாலும் பகவான் இருக்கால், நம்மளோட கூட பார்த்துப்பார். ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதா லோகாபிராமம் ஸ்ரீராம் பூயோ பூயோ நமாம்யகம். பெரியவாள்லாம் அப்படித்தானே இருந்து காமிச்சா. அவ்வளோ ஐஸ்வர்யம் இருந்தது புரந்தரதாசருக்கு. 9 கோடி சேர்த்து விட்டா. 400 வருஷம் முன்னாடி கிருஷ்ணதேவராயர் காலம்னா ₹1,00,000 ஒரு ஊரை வாங்கலாம் விலைக்கு. ஒரு ஊரையே வாங்கலாம் ₹1,00,000 இருந்துதானா அடுத்த கிராமமும் சேர்த்து விலை பேசலாம். அதில் 9 கோடி ரூபா சேர்த்துருந்தா 10வது கோடி சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காராம் அந்த புரந்தரதாசர். அந்த நேரத்தில் பகவான் பாண்டுரங்கன் தடுத்தா கொண்டார். எல்லாத்தையும் தூக்கி போட்டார். பண்டரிபுரத்தில் வந்து உஞ்சூர்த்தி எடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தார். உஞ்சூர்த்தி எடுத்து வாழ்ந்துட்டு இருந்தார். அவருடைய பொண்ணுக்கு விவாகமாகணும். ஒரு இடத்துல போய் சம்பந்தம் கேட்டார். அவ கொடுக்க முடியாதுன்னு விட்டா. ஐஸ்வர்யம் இருந்தால் தானே கொடுப்பார். கொடுக்கறதுக்கு இல்லை. உடனே பாண்டுரங்கன் தானே போறார். சக்கரப்பொட்டலம் எடுத்துட்டு அவளுடைய கிரகத்துக்கு போய், என்னுடைய அபிமான புத்திரி அவளுக்கு உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, க்ஷேமமா இருப்பேன்னு சுவாமியே போய் சம்பந்தம் பேசினாள் அப்படிங்கிறதெல்லாம் புரந்தரதாசர் சரித்திரத்துல இருக்கு. இது ஸ்ரீரங்கத்திலேயே கூறத்தாழ்வானுடைய சரித்திரத்திலே பராசர பட்டருக்கு ரங்கநாதனே போய் சம்பந்தம் பேசினாள் அப்படின்னு எல்லாம் ஸ்ரீரங்க க்ஷேத்திர இந்த பக்தாளுடைய சரித்திரங்கள்ல பிரசித்தமாக இருக்கு. நம்பி இருக்கோம் பகவான் என்னால் அவர் எல்லாம் செய்வார். அந்த விசுவாசம் எப்போ நமக்கு திருடப்படுறதோ அப்போ காரிய சித்தி ஏற்படும். எல்லாம் நான் நம்பியிருக்கேன், நிறையா கேட்டிருக்கேன்னு சொல்லிகிட்டே இருந்தோமானால் போறார். இந்த விசுவாசத்தை திருடப்படுத்திக்கணும். பகவான் நிச்சயம் நம்மளை ரட்சிப்பார். ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம். எல்லா பாக்கியத்தையும் நமக்கு கொடுப்பார். லோகாபிராமம் ஸ்ரீராமம். உலகத்திலேயே ராமனுக்கு நிகரான அழகுடையவாள் யார் இருக்கா? பூயோ பூயோ நமாம்யகம். இந்த ராமனே திரும்ப திரும்ப நான் நமஸ்கரிக்கிறேன். எனக்கு வர ஆபத்தெல்லாம் அவர் பார்த்து பார்த்து நிறுத்தி வருவார். ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். ஆர்த்தானாம் ஆர்த்திஹந்தாரம் பீதானாம் பீதிநாசனம் துஷதாம் காலதண்டம் தம் ராமச்சந்திரம் நமாம்யகம். ஆர்த்தி எல்லாம் பெருக்க பண்ணிடுவார். வர துக்கத்துக்கெல்லாம் பெரிய மருந்தாய் என் ராமன் இருப்பால். ஆர்த்தானாம் ஆர்த்திஹந்தாரம். மனசுல எத்தனை பயங்கள் இருந்தாலும் அத்தனையும் போக்கி விடுவார். பீதானாம் பீதிநாசம். சத்ருக்களுக்கெல்லாம் காலதண்டமாய் விளங்குறவர் பகவான். விஷதாம் காலதண்டம் தம். நான் என் சத்ருன்னு யாரையும் நினைக்க வேண்டாம், ராமன் பார்த்துப்பார். நமக்கு சத்ருபாவத்தோடு யார் நெருங்கினாலும் நம்மளிடத்துல நம்மளே அவர் ரக்ஷேதாம் ராமலக்ஷ்மணம்னு நம்ம ராமனை மாத்திரம் எப்பொழுதும் நம்பி இருந்தோமானால் நம்ம கூட இருந்து ராமலக்ஷ்மணால் கவச்சம் போல இருந்து சத்ருக்கள் எல்லாம் விரட்டி அடிப்பார். விஷதாம் காலதண்டம் தம் ராமச்சந்திரம் நமாம்யகம் அப்படின்னு அழகான 2 ஸ்லோகங்கள். நோத்விக்ன சித்தா வியசனேஷு நிஸ்பிருகா ஸ்ருதேஷு திருஷ்டேஷு குணேஷு வஸ்துதிருக்கி. இப்போ உலகம் எப்படி இருக்கு? கேட்கறதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிற, பார்க்கறதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிற, முகர்றதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிற, இந்திரிய ஜன்யமான சுகங்கள் தான் உண்மைன்னு வாழ்ந்துட்டு இருக்கா. கண்ணால பார்த்தா சுகம், காதால எதையாவது கேட்டா சுகம், நாக்கால எதையாவது ருச்சிச்சா சுகம், மனசால ஏதாவது நினைச்சா சுகம். இதெல்லாம் உண்மை இல்லைங்கிறதுல தீர்மானம் உடையவராம் பிரஹ்லாத். ஸ்ருதேஷு திருஷ்டேஷு குணேஷு வஸ்துதிருக்கி. லோக விஷயத்துல எப்ப உபரத்தி ஏற்படுறதோ அப்பதான் பக்தியோ ஞானத்துக்கோ அதிக. லோகத்திலேருந்து இதென்ன உலக வாழ்க்கை அப்படின்னார் ஆழ்வார். இந்த உலக வாழ்க்கையில ஒரு வேட்கை குறையணும். ஏன் இப்ப பாகவதம் புரியல, இதுல யாரும் ஈடுபடல, பகவான்கிட்ட ஏன் உண்மையா ஈடுபடாத இருக்கால்னா லோக விஷயத்துல தானே வேட்கையா இருக்காளா. இது இருந்தா அது இருட்டு இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்க முடியாது, வெளிச்சம் இருந்தா இருட்டு இருக்க முடியாது, ரெண்டு ஒரு இடத்துல இருக்க முடியாது இல்லையா. ஸ்ருதேஷு திருஷ்டேஷு குணேஸ்வ வஸ்துதிருக்கி தாந்தேந்திரிய பிராண சரீர தீஹி. சதா ஆசை இல்லாதவராக
மனசை அடக்கினவராக, பிராணாதிகளை அடக்கினவராக, ரஹிதா அசுரஹ ஆசுரஹ அசுர சுபாவத்திலேருந்து விலகினவராக, அசுரனாக இருந்த போதிலும் கூட சதா பிரசாந்த காமஹா, எப்பொழுதும் நிம்மதியிலேயே மனசை வச்சிருந்தார், சாந்தராக இருக்கிறதுலேயே அவர் ஈடுபட்டு இருந்தார். யஸ்மின் மஹத்குணாராஜன்னே கிருஹ்யந்தே கவிபிர்முஹு நதேதுனாபி ஜீயந்தே யதா பகவதீஸ்வரே. பெரிய குணங்கள்லாம் எவரிடத்துல இருக்குன்னு மகான்கள்லாம் கொண்டாடுறாரோ அந்த பிரகலாதன் அப்படி எல்லாரும் கொண்டாட முடியுமாக இருந்தார். எம் சாது காதா சதசி விபகோபி சுரான் இருப்பான். சாதுக்கள் எங்க பேசினாலும் பிரகலாதனை பத்தி பேசாத இருப்பாளா? எங்க பிரசங்கங்கள் நடந்தாலும் சத்குருக்கள் அவனை பத்தி சொல்லுவார். தேவசபையில கூட பிரகலாதனோட குணங்களை பேசிக்கலாலாம். பிரதிமானம் பிரகுர்வந்தி கிமுதான்யே பவாத்ரிஷாஹாம் எம் சாது காதா சதசி ரிபவோபி சுரான் இருப்பான். அசுரர்கள் எப்போதும் தேவர்களுக்கு சத்ருக்களா இருந்தாலும் அந்த தேவ சபையிலையும் பிரகலாதனோட குணத்தை கொண்டாடுறாளாம். தேவர்களுக்கு அசுரால கண்டா பிடிக்காது. ஏன்னா சுபாவம் வேற வேறையா இருக்கு, நேச்சர் டிஃப்ரெண்டா இருக்கு. தேவர்களோட நேச்சர் வேறையா இருக்கு, அசுராலுடைய நேச்சர் பிஹேவியர் வேறையா இருக்கு, அதனால ஒத்து போகாது. ஆனாலும் அந்த தேவர்கள் கூட தேவ சபையில இந்த பிரகலாதனோட கொண்டாடுறாளாம். சத்ருபக்ஷத்துல உள்ள அசுரனுடைய பிள்ளையான பிரகலாதனே எம் சாது காதா சதசி ரிபவோபி சுரான் இருப்பான் பிரதிமானம் பிரகுர்வந்தி. இருந்தா பிரகலாதன போல இருக்கணும், பக்தி பண்ணா பிரகலாதன போல பண்ணணுங்கிறாளாம். பிரதிமானம் பிரகுர்வந்தி கிமுதான்யே பவாத்ரிஷாஹ. உங்களை போல உள்ளவாளை பத்தி சொல்ல கேட்பானே அப்படிங்கிறார் நாரதர். பிரகலாதனை பத்தி சொல்லிண்டே இருக்கிறதையே தர்மபுத்திரா அவருக்கு நீங்கள் ஒன்றும் குறையில்லை அப்படிங்கிறார். இந்த சரித்திரம் இந்திரபிரஸ்தத்திலே ராஜசூய யாகம் பண்ணிட்டு ஹஸ்தினாபுரம் இந்திரபிரஸ்தத்திலே நம்ம தர்மபுத்திரர் பகவானே அக்ரபூஜை பண்ணி கொண்டாடின்னு இருக்கா, பீஷ்ம துரோணாதிகள் எல்லாம் வச்சுட்டு. அந்த சபையிலையாக்கம் நாரதர் இந்த பிரகலாத சரித்திரம் சொல்லின்னு இருக்கா. ஒரு பிரமேயம் வந்தது சொல்றதுக்கு, சுவாமியும் சாட்சியா இருந்து இந்த கதையெல்லாம் கேட்டுன்னு இருக்கா. பகவானே இந்த பிரகலாத சரித்திரத்தை சிரவணம் பண்றா. யுதிஷ்டிரன் நாரத சம்பாத ரூபமான பாகவதத்திலே பிரதிமானம் பிரகுர்வந்தி கிமுதான்யே பவாத்ரிஷாஹாம். உங்களை போல உள்ளவால தானே எடுத்துப்பாள். பகவத் கிருபையை அடையணும், நல்லவனா இருக்கணும், நல்ல குணங்களை பெற்றுக்கணும்னு நினைக்கிறவாள் அவள்கிட்டேருந்து தானே அதை எடுத்துக்க முடியும். பிரகலாதன் துருவன் இப்ப முன்னாடி சொன்னேனே, புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமின்னு குணைரலமசங்கேயைஹி மாஹாத்மியம் தஸ்ய சூச்யதே வாசுதேவே பகவதி யஸ்ய நைசர்கிகீரதிஹி. இவ்வளவு மகிமை எப்படி வந்தது பிரகலாதனுக்கு? நாரதர் சொல்றா, இவ்வளவு மகிமை எப்படி வந்ததுன்னால் பகவானிடத்துல திருடமான பக்தி பண்ணார் அவர். அதனால அந்த பக்தியினால விளைஞ்சது இந்த ஆத்ம குணங்கள் அப்படிங்கிறார். பகவானிடத்துல பண்ற பக்தியினால விளையறதான் ஆத்ம குணங்கள். குணைஹி அலமசங்கேயைஹி, எண்ண முடியாததான குணங்கள், நல்ல குணங்கள் பிரகலாதனிடத்துல. மாஹாத்மியம் தஸ்ய சூச்சியதே, நல்ல மகாத்மியங்கள் அவருக்கு விளங்குறது. அது காரணம் என்னென்னால் வாசுதேவே பகவதி எஸ்ய நைசர்கிகி ரதிஹி. ரத்தின்னா ஆசை. வாசுதேவனிடத்துல அப்படி ஒரு ஆசையோட இருக்கா. அது எப்படி வந்தது? அந்த ஆசை எப்படி வந்தது? பகவானிடத்துல வருமா ஆசை? பணத்துல வரும் ஆசை. ஒரு குழந்தை அழுதுன்னு இருக்கு, கீழே போட்ட குழந்தைன்னா பெரியவாள்லாம் சொல்லுவாள், அதுகிட்ட 2 காசை போடும், அந்த சத்தத்திலேயே அழுகையை நிறுத்தி விடும்பா. அந்த காசு 5 ரூபாயா 10 ரூபாயான்னு தெரியாது, போட்டோன்னு வச்சுப்போம். உடனே திரும்பி பார்க்கும் அந்த குழந்தை, சத்தத்தை கேட்டுட்டோம். உடனே அதை போய் தவழ்ந்து போய் எடுக்கும், உடனே கையில வச்சுக்கும், வாயில வச்சுக்கும். அது 5 ரூபாயா 10 ரூபாயா, இதுக்கு என்ன விலை, இந்த வஸ்துக்கு என்ன மதிப்பு, அதெல்லாம் தெரியாது. ஆனா அந்த காசை பார்த்ததும் ஒரு வேகம் வருது. ஏன் வருதுன்னால் ஜென்ம ஜென்மமா அதுல வேகப்பட்டு இருக்கு. ஜென்ம ஜென்மமா பணத்துல தானே வேகமா இருக்காள், அர்த்தத்துல தானே வேகமா இருக்காள். அது போல சொர்ணம் வெள்ளி முதலிய வஸ்துக்களை பார்த்தா குழந்தைகள் கழுக்குன்னு சிரிக்கும். ஏதாவது ஒரு ஆபரணத்தை பார்த்தா உடனே பிடிச்சி இழுக்கும். அதுக்கு இது கோல்டா கவரிங்கா தெரியாது. அந்த பளபளப்புல ஜென்ம ஜென்மமா அதுக்கு தான் வாசனைன்னு பேர். சில குழந்தைகளை பார்த்தோமானா அந்த பழைய பேப்பரை வச்சுன்னு கூட கிழிச்சுட்டு, இந்த 5 ரூபா, இந்த 10 ரூபா, இந்த வச்சுக்கோ நான் தரேன் அப்படிங்கும்.
2-3 வயசு குழந்தைகள் பார்த்தோமானா பேச்சு வாக்கல. சில குழந்தைகள் அந்த பணத்தையே விளையாட்டு பணத்தையே வச்சுட்டு விளையாட்டா அப்படி ட்ரேடுன்னு, சில குழந்தைகள் அப்படி ட்ரேடிங்னு அதை வச்சுன்னு விளையாடு. வாசுதேவே பகவதி யஸ்ய நைசர்கிகி ரதிஹி. என்ன காரணம்னால் ஜென்மாந்தர வாசனைன்னு. எல்லாத்துக்குமே ஜென்மாந்தரம் ஒன்று காரணமா இருக்கு. சில குழந்தைகள் சின்ன வயசுலயே நல்லா கானம் பண்றது, 50 வயசுக்காரருக்கு இன்னும் சுத்தியே சேராம இருக்கு சில பேருக்கு. சில குழந்தைகள் சின்ன வயசுலயே மிருதங்கம் வாசிக்கிறது, வயலின் நன்னா வாசிக்கிறது, 40-50 வயசாகி 60 வயசாகி சாதனை பண்ணிட்டு இன்னும் காரிய முறைன்னு எழுதுன்னு இருக்கிறவாள் இருக்கா. இந்த பையனுக்கு மாத்திரம் எப்படி வருது? சில குழந்தைகள் ஆச்சரியமா கணக்கு போடுறது, சின்ன வயசுலயே ஆச்சரியமா கணக்கெல்லாம் போடுறது. வயசானவாளுக்கு கூட அந்த மெத்தேடு புரியல. இது எப்படி வருதுன்னா, இது இந்த ஜென்மத்தோடது இல்லை, ஜென்மாந்தர வாசனை. அப்பதான் ஜென்மாந்தரம்னு இருக்கிறத நம்ப வேண்டியது. அதுபோல பிரகலாதனுக்கு இந்த ஜென்ம வாசனை உண்டு இல்லை, ஜென்மாந்தரியமான வாசனை பகவான் இடத்துல. வாசுதேவே பகவதி யஸ்ய நைசர்கிகி ரதிஹி. சின்ன குழந்தைதான் பிரகலாதன். நிறைய விளையாட்டு சாமான்கள்லாம் கொடுத்துருக்காலாம். தங்க பொம்மை, தங்க யானை, தங்க குதிரை, தங்க தேல், தங்க மரப்பாச்சிகள் இதெல்லாம் கொடுத்துருக்காள். எதையுமே தொடர்லையாம் பிரகலாத். யஸ்த கிரீடன கோபாலஹன் ஜடவத்தன் மனஸ்தயான் கிருஷ்ணகிரஹ கிரஹீதாத்மா நபேத ஜகதீத்ரிஷம். யஸ்த கிரீடன கோபாலஹன் ஜடவத்தன் மனஸ்தயான். குழந்தையா இருக்கிறதையே பாலகா, குழந்தையா இருக்கிறதையே உணர்வற்றவராக இருந்தார். எதுலையும் அவருக்கு மனசு செல்லலையா. ஜடவதி தன் மனஸ்தயான். விளையாட்டு சாமான்கள்லையும் எஸ்த கிரீடனகா, விளையாட்டு சாமான்கள் எல்லாமே எட்டி வச்சுட்டார். எஸ்த கிரீடன கோபாலஹன் ஜடவத்தன் மனஸ்தயான் கிருஷ்ணகிரஹ கிரஹீதாத்மா நவேத ஜகதீத்ரிஷம். இந்த உலகத்தை அவர் எல்லாரும் எப்படி பார்ப்பாலோ அது போல பார்க்கல. அது காரணம் என்னென்னால் கிருஷ்ணனால ஆகர்ஷிக்கப்பட்டு நிரம்பின மனசு உடையவராக இருக்கா. கிருஷ்ண பக்தியில நிறைஞ்சிருக்கு அவருடைய மனசு. கிருஷ்ணகிரஹ கிரஹீதாத்மா நவேத ஜகதீத்ரிஷம். ஆசீன பர்யடன்ன ஸ்னன்னி சயான பிரபிபந்துவன்னி நானு சம்பத்த ஏதானி கோவிந்த பரிரம்பிதா. क्वचिद्रुदति वैकुण्ठे चिन्ता सबलसेतनः क्वचिद्धसति तच्चिन्ता ह्लादौद्गायति क्वचित् नदति क्वचिदुत्कण्ठः विलज्जो नृत्यति क्वचित् क्वचित् तद्भावनायुक्तः तन्मयोऽनुचकारः क्वचिदुत्पुलकस्तूष्णीम् आस्ते संस्पर्शनिर्वृतः अस्पन्दप्रणयानन्दे सलीलामीलिते क्षणः स उत्तमश्लोकपदारविन्दयोः निषेवया किञ्चन सङ्गलब्धया तन्मन्परां निर्वृतिमात्मनो मुहुः दुःसङ्गदीनान्यमनश्रमं यधाति. कृष्णग्रह गृहीतात्मान् नवेद जगदीदृशम्. கிருஷ்ணனாலேயே நிரம்பப்பட்ட மனசுடையவராக இருக்கா. மனசு முழுக்க கிருஷ்ணனே நிறைஞ்சிருக்கார். அதனால அவர் எல்லாரும் இந்த ஜகத்தை எப்படி பார்ப்பாலோ அது போல பார்க்கலையா. நவேத ஜெகதி திரிசம். எல்லாரும் லோகத்துல எப்படி பார்ப்பாலோ, எல்லாரும் இந்த லோகத்தை எப்படி பார்ப்பாலோ அது போல அவர் பார்க்கல். எல்லாரும் இந்த லோகத்தை எப்படி பார்க்கிறாள்? நாமரூபங்களாக பார்க்கிறார். ஒருத்தர் வந்தாரானா அவர் வந்திருக்கார், அவர் அந்தூர்காரர், அவர் இந்த உத்தியோகத்துல இருக்கார், அவரோட உறவுக்காரால் இவாள், இப்படியே பேசிட்டே போறா இல்லையா. இதை பத்தி பேச ஆரம்பிச்சா 3/4 மணி 1 மணி இப்படியே பேசிட்டே போறான். இது ஆரம்பம் தான் தெரியறது, முடிவு எங்க இருக்குன்னே தெரியல. கிருஷ்ணகிரஹ கிரஹீதாத்மா நவேத ஜகதீத்ரிஷம். ஆசீன பர்யடன்ன ஸ்ரன்னி சயான பிரபிபந்துவன்னி நானு சம்பத்த ஏதானி கோவிந்த பரிரம்பிதா. அவருக்கு எங்க பார்த்தாலும் கிருஷ்ணனே இருக்கார், உட்கார்ற இடத்துலையும் கிருஷ்ணனே இருக்கார். ஆசீனஹா
பரியகன்னஸ்னன்னே உட்கார்ற இடத்துலயும் அவரே இருக்கார், சாப்பிடுற சாப்பாட்டிலையும் அவரே இருக்கார், சாப்பிடும்போதும் கிருஷ்ணனுடைய நினைவா இருக்கார், சயானக படுத்திருந்தாலும் கிருஷ்ணனுடைய நினைவா இருக்கார், பிரதிபன் ஒரு தாகத்துக்கு ஜலம் குடித்தாலும் கிருஷ்ணனுடைய நினைவா இருக்கார், புருவன்னே பேசினாலும் கிருஷ்ணனுடைய நினைவாக இருக்கார். சாப்பிட்றது, படுத்துக்கிறது, ஆசனம் இதானே அன்றாட காரியங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எழுந்துக்கிறோம், ஸ்நானம் பண்ணுறோம், சாப்பிட்றோம், உட்காந்துக்கிறோம், படுத்துக்கிறோம், பேசுகிறோம், அஸ்தமிச்சுடுறோம், உதயமாறுது அஸ்தமிக்கிறது, உதயமாறுது அஸ்தமிக்கிறது, இப்படியே பொறுத்து போகும். ஆசீன சம்விஷம் திஷ்டன்னி புஞ்சான பரியகன்னஸ்னன்னி சயான பிரதிபந்துவன்னே நானுசம்பத்தயேதானி கோவிந்த பரிரம்பிதः. கோவிந்த பரிரம்பிதா, கோவிந்தனால நிரம்பப்பட்ட மனசுடையவராக அவர் மனசெல்லாம் கோவிந்தனிடத்திலேயே நிறைஞ்சு. கோ அப்படின்னு சொன்னா பூமின்னு அர்த்தம், பசுன்னு அர்த்தம், ஐஸ்வர்யம்னு அர்த்தம். கோவிந்த கோவிந்தா கோக்களை பரிபாலிக்கிறவர், இந்த பூமியை பரிபாலிக்கிறவர், மலையை தூக்கிண்டு நின்றவர், கிரிதரனாக கோவர்தன கிரிதாரியாக மலையை தூக்கிண்டு நின்றவர். நானு சம்பக்தயேதானி கோவிந்த பரிரம்பிதா. எப்போதும் பகவான் நம்மோட கூட இருக்கிறதாகும். மனசால அந்த கிருஷ்ணனை எப்பொழுதும் ஆலிங்கனம் பண்ணிட்டும் ஏகாந்தமாய் இப்படியே வாழ்க்கையை நடக்கிறார் பிரகலாத சுவாமி. அவருக்கு உட்கார்ந்திருந்தாலும், எழுந்திருந்தாலும், படுத்திருந்தாலும், சாப்பிட்டாலும் கிருஷ்ணனை தவிர வேற நினைவில்லை. இதே பாகவதத்துல இதே மாதிரி ஸ்லோகத்தை வேற ஒரு இடத்துல வேற ஒருத்தருக்கு சொல்றான். இதே பாகவதத்துல நம்ம கம்சனை பத்தி சொல்ற இடத்துல ஆசீன சம்மிசந்திஷ்டன்னி இதே ஸ்லோகம் பிரகலாதனுக்கு சொல்ற இதே ஸ்லோகத்தை அங்கேயும் சொல்றா. எங்கேயும் அவன் கிருஷ்ணன் வந்துருவானோ, நமக்கு 8வது குழந்தை மிருத்யூன்னு சொன்னாரே நாரதர், அவன் வந்துருவானோன்னு பயந்து பயந்து கம்சன் இருந்தான் அப்படின்னு கம்சனை பத்தி சொல்றதையும் பாகவதத்திலே இதை சொல்றார். இங்கே இதை பிரகலாதனை பத்தி சொல்ற இடத்துல சப்தமஸ்கந்தத்திலே, அது தசமஸ்கந்தத்திலே கம்சனை பத்தி சொல்றதே இதே ஸ்லோகம் சொல்றார் சுகாச்சாரியா. இங்கே சப்தமஸ்கந்தத்திலே பிரகலாதனை பத்தி சொல்ற காலத்துல அவன் உட்கார்ந்திருந்தாலும், சாப்பிட்டாலும், படுத்திருந்தாலும் கிருஷ்ணனுடைய நினைவாகவே இருக்கான், கோவிந்தனுடைய நினைவாகவே இருக்கான். பிரகலாதனோட நிலை எங்க இருக்கு, கம்சனுடைய நிலை எங்க இருக்கு? ஆனாலும் ஒரே போல இப்படி ஸ்லோகத்தை சொல்லிட்டாரே சுக்கர் அப்படின்னு படிக்கிற பக்தாளுக்கு மனசுல ஒரு தாபம் ஏற்படும். பிரகலாதனுடைய பக்தி எங்கே, கம்சனுடைய அவனை சுகாச்சாரியால் சொல்றதையே கலஹா அப்படின்னு தான் சொல்றான். பாகவதத்திலே கம்சனை பத்தி சொல்ற இடத்துல எல்லாம் கலஹா அப்படின்னா, கலஹான்னா அசத், துஷ்ட காரியத்திலேயே எப்பொழுதும் பிரவர்த்திக்கிறவன், அசத்காரியத்திலேயே இருக்கிறவனே கலஹா அப்படின்பா. சுகாச்சாரியால் கம்சனை சொல்ற இடங்கள் எல்லாம் அப்படிதான் சொல்லுவார். கம்சனுக்கு இதே மாதிரி ஸ்லோகத்தை சொல்லி பிரகலாதனுக்கும் சொல்றாரே என்ன அப்படின்னா, எப்படியோ பாகவதத்துக்குள்ளே இவெல்லாம் வந்துட்டா. கிருஷ்ணாவதாரம்னு சொன்னாலே கம்சனை பத்தியும் சொல்லித்தானே சொல்ல வேண்டியது. எந்த பாகவதத்துல பிரகலாதனை கொண்டாடுறதோ, துருவசுவாமியை கொண்டாடுறதோ, அதே பாகவதத்துலதான் அஜாமிலனோட சரித்திரமும் இருக்கு. அந்த அஜாமிலனும் நாராயணான்னு சொன்னான், அந்திம சமயத்துல கரையேறினான்னு பாகவதத்துல படிக்கிறது அதையும் சேர்த்துதான் படிக்கிறோம். வியாசருடைய வாக்குல வந்துட்டான். அதனால நம்ம துஷ்டர்கள்னு அவளை கதையில பார்த்தா கூட
ஏதோ ஏனகேன பிரகாரேன ஸ்ரீ கிருஷ்ணனிடத்துல மனசை வச்சுட்டான். அதனால பெரிய மனசா வியாசாச்சாரியா பிரகலாதனுக்கு சொல்ற அதே பாவத்தை ஸ்லோகத்தை கம்சனுக்குன்னு சொல்றார். ஆனா ஒரு வித்தியாசம், கம்சன் பயந்து பயந்து கிருஷ்ணனை எங்கேயும் பார்த்தான், பிரகலாதன் ஆனந்தமாக பார்த்தான். ஆசீன சம்மிஷம் திஷ்டன்னி புஞ்சான பர்யடன் மகீம் அப்படின்னார். கம்சனை பத்தி சொல்றதே இங்க பிரகலாதனே ஆசீனஹா பர்யடன் அஸ்னன்னி ஷயானஹா பிரபிபன்ருவன்னே நானு சம்பத்த ஏதானி கோவிந்த பரிரம்பிதஹாம். உட்கார்ந்துட்டாலும் எழுந்துட்டாலும் கிருஷ்ணனையே நினைச்சுருந்தான் அந்த குழந்தை பிரகலாதன் அப்படின்னு ஒரே விஷயத்த நினைக்க முடியுமா? பகவானே இப்போ ஒரு 1/2 மணி 1 மணி பாகவதம் படிக்கிறோம், மனசு கொஞ்சம் கிருஷ்ணனிடத்துல செல்றது. குருவாயூர் போனோமானா பகவானை பார்க்கிறோம், மனசு கொஞ்சம் நழி இருக்கு. அப்புறம் வெளி விஷயத்துக்கு தானே வந்துடுறது. அப்புறம் லோக விஷயங்கள்ல தானே இப்போ மத்தியானம் என்ன சாப்பிட்டோம், ராத்திரி என்ன சாப்பிட போறோம், நாளைக்கு என்ன சமையல்னு இதை பத்தி பேசுறோம்னா மணிக்கணக்காக பேசிட்டு இருக்கோம். பாகவதம் 1 மணி 2 மணி கேட்டோமே, அதை பத்தி கொஞ்சம் பேசுவோம், இன்னைக்கு என்ன சொன்னார் கதைன்னு உட்காந்து பேசுவோம்னு எத்தனை பேர் ஆத்துலேயே கேட்டால் 4 பேர் கேட்டாலும் 2 பேர் எப்படி அதுல பிரவர்த்திக்கிறார்? அது குறைவா தான் இருக்கு. காரணம் என்னன்னா ருச்சி குறைவா இருக்கு. எந்த விஷயத்துல ருச்சி அதிகம் இருக்கோ, இப்போ போனை பத்தி ருச்சியா இருக்கிற பையன்ட்ட யார் போன் வச்சிருந்தாலும் எட்டி பார்க்கறான். இது என்ன மாடல், இது எத்தனை ஜிபி ரேமு, இது எத்தனை ஜிபி ரோமு, இதுல எத்தனை மெமரி இருக்கு, இது 512 ஜிபியா இல்லை 256 ஜிபியா, இது என்ன ப்ராசஸர், இது ஸ்னாப் டிராகனா, என்னெல்லாமோ பேர்லாம் சொல்றாளே, அதை பத்தியே பேசுனா இன்னி முழுக்க பேசுவான். 24 மணி நேரம் அகண்ட நாமமா, 10 நிமிஷம் ராமநாமா சொல்லுடா, ஒன்னுமோ பகவதே வாசுதேவாயான்னு சொல்லுடான்னா வேற, ஒன்னுமோ பகவதே வாசுதேவாயா, ஒன்னுமோ பகவதே வாசுதேவாயான்னு ஒரு 10 நிமிஷம் சொல்லுவோம். இந்த செல்லு பேசுறீங்கன்னு மணிக்கணக்கா இதை பத்தி பேசுறீங்க. ஏன் அது முடியறது, இது ஏன் முடியலன்னா ருச்சி தெரியல. அதுல ருச்சி இருக்கு, அதனால மணிக்கணக்கா பேசுறா. இதுல ருச்சி இல்லை, இன்னும் ஏற்படலை. அப்போ நம்மளுடைய நிலை தானே ரொம்ப பரிதாபம். நல்ல ஸ்வீட்டு ஜுரம் அடிச்சவாளுக்கு வாயில கொடுத்தோம்னா கசக்கர், ஜாங்கிரி கசக்கிறதேங்கிறான். ஜுரம் அடிச்சவனுக்கு மஞ்சகாமால வந்தவனுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சளா இருக்கு. வெள்ளையான மல்லிகைப்பூலாம் மஞ்சளா தெரியறது, ஏன்னா கண் மஞ்சளா இருக்கு. காமால வந்தவனுக்கு பார்க்கறதெல்லாம் எப்படி மஞ்சளா தெரியறதோ, ஜுரம் அடிச்சவனுக்கு எப்படி ஆகாரங்கள் எல்லாம் கசந்து வாக்குல தெரியறதோ, நல்ல பாயசத்தை கொடுத்தா கூட கஞ்சி மாதிரி இருக்கேங்கிறான். பாயசத்துல தோஷம் இல்லை, இவன் வாக்குல வியாதி பீடிச்சிருக்கு, இவனுடைய தேகத்துல உடம்புல பீடிச்சிருக்கு, அதனால திரிப்பான வஸ்துவும் கசக்கிறது இல்லையா? அதுபோல பகவன் நாமமோ பகவத் குணமோ பாகவதாதி கிரந்தங்கள்லையோ ராமாயணம் படி சுந்தரகாண்டம் படின்னா ஏன் இன்னும் ருச்சி ஏற்படலைன்னா உள்ள சம்சார வியாதி பீடிச்சிருக்கு. அதுக்கு முதல்ல மருந்து தேடிக்கணும். முதல்ல வியாதி வந்தவனுக்கு வியாதியில பீடிக்கப்பட்டிருக்கோங்கிறது தெரியணும். நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை, மருந்து என்னத்துக்குன்னா ஆரோக்கியத்துக்கு எப்படி அப்புறம் ஹேத்து ஆகும்? ஒரு சிரமம் இருக்குன்னு சொன்னா அதை படிச்சவாள், அதுவும் டாக்டர்கள் சொல்றத அதை ஏற்றுக்கணும். அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அந்த வழியில அதை சரி பண்ணிக்கணும். அதுபோல சாஸ்திரக்காரர்கள் ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்றால் சம்சாரம் பீடிச்சிருக்கு, விஷய வாசனைகள் ஏறி கிடக்கு மனசுல, அதனால பகவத் விஷயத்திலையும் பகவன் நாமத்திலையும் ருச்சி ஏற்பட மாட்டேங்கிறது, புரியல அப்படிங்கிறார். ராமாயணம் புரியலைங்கிறார், பாகவதம் புரியலைங்கிறார், என்னமோ சொல்றாளேங்கிறார். பரிச்சயம் இல்லை, ருச்சி இல்லை. 2 விஷயம். ருச்சி இல்லாததுனால பரிச்சயப்படுத்திக்கல, பரிச்சயப்படுத்திக்காததுனால புரியல. ருச்சியை ஏற்படுத்திக்கணும். முதல்ல புரியறதோ புரியலையோ கதை கேட்போம், உட்கார முதல்ல அதுக்குன்னு ஒரு டெடிகேஷன், எல்லாத்தையும் ஒரு டெடிகேட் வேண்டியிருக்கு இல்லையா? படிக்கிறான்னா படிக்கிற பையன் வெறுமனு தட்சிணாமூர்த்தி சன்னிதியில் இருக்கிற சனகாதிகளாட்டம் உட்காந்துருந்தா போறாது. தட்சிணாமூர்த்தி சன்னிதியில ஒரு 4 பேர் உட்காந்துருப்பான். அது மாதிரி புஸ்தகத்தை வச்சுன்னு உட்காண்டே இருந்தானா அவன் படிக்கிறானா தூங்குறானா, உள்ள என்ன வாங்கிட்டான், எழுத்தாப்புல இருக்கிறது ஸ்கிரீன்ல இருக்கிறது எவ்வளோ உள்ள போச்சு என்னங்கிறது இப்போ ரிசல்ட் வரது தான் தெரியும் இல்லையா? முன்னாடி தெரியாது இல்லையா? அது மாதிரி ஆயிடக்கூடாது. எல்லாத்துலேயும் ஒரு டெடிகேஷன் வேணும், மனசு வச்சு செய்யணும். பிரகலாதனுக்கு எங்க திரும்பினாலும் பகவானுடைய நினைவா. இதுக்கு மேல ஒரு ஜென்ம லாபம் இல்லைங்கிறதுல அவர் முடிவா இருக்கா. எப்படி நினைக்க முடியும் எப்போதும் பகவானே அப்படின்னா, எப்படி நினைக்க முடியும்னா நினைக்க முடியும்.
நினைக்க முடியும். அன்பு மாத்திரம் ஏற்பட்டுதானா, பகவானிடத்துல ஒரு அன்பை ஏற்படுத்தின்றோமானா, அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாகி ஆழ்வார் சொல்றார். அன்புனால அடைய வேண்டியவன் பகவான், பிரேமத்தினால அடைய வேண்டியவன். தஸ்ய பிரியமே வசிரஹ மோதோ தக்ஷிண பக்ஷஹ பிரமோத உத்தர பக்ஷஹ ஆனந்தாத்மா. வேதமும் போய் சொல்றது, அவன் பிரியமே உருவானவனும் அவன் ஆனந்த ஸ்வரூபன். ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாது. இப்படி எல்லாம் உபனிஷத்து சொல்றதே அதை தெரிஞ்சுக்க. பகவானே நினைக்க. நம்ம பாரத தேசமே பகவானுடைய ஒரு கோவிலாக ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் நீலாச்சல மகாத்மியத்திலே ஒரு அழகான ஸ்லோகம், நீலாச்சல க்ஷேத்திர மகாத்மியத்திலே உள்ள ஸ்லோகம். ஸ்வபன் ரங்கே ஜாக்ரத் விதி சதசி திஷ்டன் ரிஷகிரௌ பிரயாகே சம்மஜ்ஜன்னே. அயம் பதரி பூமேஷ்வபி ஜபன்னே ஜகன்னாதே புஞ்சன்னி. அயமத அயோத்தியாமதிவசன்னே சதா துவாராவத்யாம் விஹரதி சலீலம் யதுபதிஹி. சாப்பிடுறதும் தூங்குறதும் உட்கார்ந்துக்கிறதும் பேசிட்டு இருக்கிறதும் நம்மளை பத்தியே தானே நினைச்சுட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகம் அழகா பகவானை நினைக்க நமக்கு சொல்லி கொடுக்க. எப்பொழுதும் பகவானை நினைக்கிறதுக்கு, எப்பொழுதும் எங்க படுத்துட்டு இருக்கால் பெருமாள் நாள் ஸ்ரீரங்கத்துல படுத்துட்டு இருக்கா. காவேரி மத்திய தேசே மிருதுதர பணிராட் போகபரியங்க பாகி. படுத்துக்கிறதையே பெருமாளை நினைச்சுன்னு படுத்துக்கிறது. பெருமாள் எங்க படுத்துட்டு இருக்காருனால் ஸ்ரீரங்கத்தை நினைக்கிறது. ஸ்ரீரங்கத்துல எப்படி படுத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறது. சொபன் ரங்கே படுத்துக்கிறதே இப்போ ரங்கநாதனை நினைக்க. அப்புறம் எழுந்துக்கிறதேனால் ஜாகிரத் விதி சதசி. பெருமாள் ஒரு நாள் அவருடைய காரியக்கிரமத்தை சொல்றது இந்த ஸ்லோகம். ராத்திரி படுத்துக்கணும்னா இங்க ஸ்ரீரங்கத்துல வந்து படுத்துக்கிறாராம். விழிக்கிறதே எங்க எழுந்துக்கிறார்னால் காஞ்சிபுரத்துல எழுந்துக்கிறாராம். விதி சதசி. விதின்னு பிரம்மதேவனுக்கு பேர். பிரம்மாவினால ஏற்பட்ட க்ஷேத்திரம் காஞ்சிபுரம். விரிஞ்சிபுரம் அப்படின்னே பேர். விரிஞ்சின்னு பிரம்மதேவனுக்கு பேர். காஞ்சின்னு என் பேர் வந்ததுன்னா, காஞ்சின்னு ஸ்ரீக்கல் போட்டுக்கிற இடுப்புல உள்ள ஒரு ஒட்டியான். பூமிக்கே ஒரு ஒட்டியானமாய் காமாட்சி எங்க விளங்குறா. காமாட்சியோட க்ஷேத்திரமாயும் இருக்கிறதுனால பூமிக்கே ஒரு ஒட்டியானம் போல விளங்குறதான் அந்த ஊர். அதனால காஞ்சி அப்படின்னு அந்த க்ஷேத்திரத்துக்கு பேர். காமாட்சியும் அழகா விளங்குறதுனால ஏகாம்பரேஸ்வரரோட வரதராஜன் அஸ்வமேத யாகம் பண்ணி பிரம்மதேவனுக்காக வந்தவர். யஜ்யம் பண்ணி அந்த யஜ்ய குண்டத்திலேருந்து வந்தவர் அங்கதான் விழிக்கிறாராம். படுத்துன்னு இருக்கிறது ஸ்ரீரங்கத்துல படுத்துன்னு இருக்காராம். சொபன் ரங்கே ஜாகிரத் விதி சதசி. எழுந்துக்கிறது காஞ்சிபுரத்துல எழுந்துக்கிறாராம். அப்புறம் எங்க போய் நிற்கிறார்னால் திஷ்டன் ரிஷகிரௌ. திருமலையில போய் நிற்கிறாராம். படுத்துட்டு இருக்கிறது ஸ்ரீரங்கத்துல படுத்துட்டு இருக்கார். எழுந்துக்கிறது காஞ்சிபுரத்துல எழுந்துக்கிறார். அப்புறம் போய் நிற்கிறது தர்பார்ல, அங்க போய் நிற்கிறார். திஷ்டன் ரிஷகிரௌ திருமலையில நிற்கிறார். அப்புறம் ஸ்நானம் எங்க பண்றாருனால் பிரயாகே சம்மஜ்ஜன்னே. கங்கா யமுனா சங்கமம் இருக்கே சரஸ்வதியோடு. அலகாபாத்னு முந்தி பேரா இருந்தது, இப்ப பிரயாக்ராஜ்னு சொல்றாளே, மகா கும்பமேளா நடந்தது. அந்த பிரயாகேல ஸ்நானம் பண்றாராம் நித்தியம் பெருமாள். பிரயாகே சம்மஜ்ஜன்னே. ஸ்நானம் பண்ண பெருமாள் பத்ரிகாசிரமத்தில் போய் ஜபம் பண்றார். அத பதரி பூமேஷ்வபி ஜபன்னே. நரநாராயணமூர்த்தியாய் பத்ரிகாசிரமத்திலே அலகநந்தா கரையிலே இன்னைக்கும் ஜபமாலை வச்சுருக்கா. பத்ரி நாராயணன் கையில ஜபமாலை வச்சுருக்கா. கையில ஜபமாலைங்கிறது ஒருத்தருக்கும் அவசியம். ராமநாமமோ சிவநாமமோ கிருஷ்ணநாமமோ ஏதாவது ஒன்று ஜபிச்சுட்டே இருக்கான். பகவான் நாமத்தோடு நமக்கு எப்போதும் வீழ்ச்சிருக்கிற நேரம் ஒரு தொடர்பு இருக்கணும். அதை ஞாபகப்படுத்துறதுக்கு கையில ஒரு மாலை, என்றதுக்காக இல்லை மாலை, பெருமாளை என்றதுக்காக மாலை. இந்த கையில மாலை இருந்துதானா, ஒரு வஸ்து கையில இருந்துதானா. இப்ப செல்லு இருந்தா நொண்டின்ண்டே இருக்குமோனோ. கையில செல்லு இருந்துதானா, போன் வர்றேன்னா கூட சும்மா ஸ்கிரீனை ஆன் பண்ணி பார்க்கறான். தூங்குற அந்த ஸ்கிரீனை அவை முழிக்க வச்சு ஒரு தடவை பார்த்துட்டு திருப்பி அவனே லாக் பண்றான். கையில இருந்தா அந்த விஷமம் இருக்கு இல்லையா நமக்கு சுபாவமாய்.
அதுபோல ஜபமாலை இருந்ததுன்னா அந்த மாலை ஞாபகப்படுத்தும் நம்மளே. ராமா 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 ராமான்னு கையில ஜபமாலை வச்சுக்க. பெருமாள் பத்ரிகாசிரமத்துல ஜபமாலை வச்சுருக்கார். நாமக்கல் போனோமானா ஆஞ்சநேயர் கையில ஜபமாலை வச்சுருக்கார். கன்னியாகுமரி போனோமானால் அம்பாள் கையில ஜபமாலை வச்சுருக்கார். திருச்செந்தூர்ல சுப்பிரமணிய சுவாமி ஜபமாலை வச்சுருக்கார். தட்சிணாமூர்த்தி அவசரத்துல பரமேஸ்வரன் கையில ஜபமாலை வச்சுருக்கார். யார் வச்சுக்கல ஜபமாலை? எல்லாரும் வச்சுருக்கார். சித்தி விநாயகர் பம்பாய் போனோமானா கணபதி கையில ஜபமாலை வச்சுருக்கார். கையில ஜபமாலைங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது. அத பதரி பூமிஷ்வபி ஜபன்னே, பத்ரிகாசிரமத்திலே ஜபம் பண்றாராம். சாப்பிடுறது எங்க சாப்பிடுறாருன்னா ஜெகநாதே புஞ்சன்னே, பூரி ஜெகநாதத்துல சாப்பிடுறான். இன்னைக்கும் உலகத்துல பாரத தேசத்துல இந்த கோவில்ல வெடிக்கிற அன்னம் வேற எந்த கோவில்லையும் கிடையாது. 80 மூட்டை அரிசி வெடிக்கிறாள் ஒரு நாளைக்கு. 80 மூட்டை அரிசி. அப்புறம் அதுக்கு தகுந்தா போல வெஜ்ஜனங்கள், கரிகாய்கள். ஜெகநாதனுக்கு அத்தனையும் அன்னகூட்டோத்சவம் போல போட்டு நைவேத்தியம். சும்மா ஒரு டவரால் எடுத்துன்னு வந்து நம்ம ஆத்தல் தான் பண்றோமே சுவாமிக்கு, அது மாதிரி நைவேத்தியம் கிடையாது. 80 மூட்டை அரிசியும் பானையில வெடிச்சு, அதுவும் விறகடுப்புல தான் சமைக்கலாம். ஜெகநாதனுடைய ரதோத்சவம் ஒரு வருஷமும் நடக்கிறதே. அந்த ரதம் முடிஞ்ச உடனேயே அந்த ரதத்தை முழுக்க உடைச்சு வருஷம் முழுக்க விறகாத உபயோகப்படுத்துவார் கோவில்ல. அடுத்த வருஷம் புது ரதம் பண்ணுவார். அந்த ரதோத்சவமே வருஷம் முழுக்க அன்னதானம் பண்றதுக்கு அந்த விறகு உபயோகப்படும். அந்த தேர் ஒரு வருஷம் அந்த தேர்ல இப்ப ஸ்ரீரங்கத்துல என்ன கோரதத்துல ஒரு தேர் இருக்கு, சித்திர தேர்னு சொல்றோம். ஒரே தேர்ல தான் வருஷக்கணக்கா தலைமுறையா வந்துட்டு இருக்கா. அது போல இல்லை பூரி ஜெகநாதத்துல. இந்த வருஷம் பண்ண தேரை உடனே உடைச்சு விடுவார். பெருமாள் உற்சவம் போயிட்டு வந்துட்டார், ரதோத்சவம் ஆயிடுது, உள்ள ஏழுட்டாரானால் உடனே உடைச்சு விறகாக்க பானை மேல பானை வச்சு அங்கே 80 மூட்டை அரிசி வெடிக்கப்படுறது. 80 மூட்டை அரிசி வெடிக்கிறது ஜெகநாதத்துல தான் சாப்பிடுறா. ஜெகநாதே புஞ்சன்னே, சாப்பிட்றதே ஜெகநாதன் நினைக்க. ஸ்நானம் பண்றதே பிரயாகராஜில் இருக்கிற வேணி மாதவனே நினைக்கிற. பிரயாகையில வேணி மாதவர் அப்படின்னு ஒரு கிருஷ்ணன் இருக்கா. காசியில பிந்து மாதவர் அப்படின்னு ஒரு கிருஷ்ணர் இருக்கா. பிருந்தாவனத்துல ராதா மாதவர் அப்படின்னு ஒரு கிருஷ்ணர் இருக்கா. ராமேஸ்வரத்துல சேது மாதவர் அப்படின்னு 4 மாதவ க்ஷேத்திரம். பிரயாகே சம்மஜ்ஜன்னி அத பதரி பூமிஷ்வபி ஜபன்னி ஜெகநாதே புஞ்சன்னி, ஜெகநாதத்துல சாப்பிடுறாரா. அப்புறம் தர்பார் எங்க நடத்துறாருனால் அத அயோத்தியாமதிவசன்னே, அயோத்தியில தர்பார், ராம் தர்பார். இன்னைக்கும் போனோமானா அயோத்தியில ராம் தர்பார்னு தானே அந்த கோவில்ல வச்சிருக்கா. தர்பார்ல அலங்கரிக்கிறது அயோத்தியில அலங்கரிக்கிறாராம். பத்னிகளோட குடும்பத்தோட எங்க விஹாரம் பண்றாருனால் சதாத்வாராவத்யாம் விஹரதி, மேற்கு சமுத்திர கரையில இருக்கிற துவாரகையில லீல பண்றாராம். சலீலம் யதுபதிஹி. இப்போ நம்ம பண்ற காரியங்கள் பெருமாள் பண்றாருங்கிறதோட சேர்த்து சொல்லிட்டேன்னா, இப்ப நம்ம பண்றதையெல்லாம் அதை நினைக்கிறேன். படுத்துண்டா ரங்கநாதனை நினைக்கிறது, எழுந்துண்டா காஞ்சி வரதனை நினைக்கிறது, ஸ்நானம் பண்ணா பிரயாகையில் இருக்கிற வேணி மாதவனை நினைக்கிறது, சாப்பிட்டா ஜெகநாதனை நினைக்கிறது, உட்கார்ந்து இருந்தா அயோத்தியா ராமனை நினைக்கிறது, நின்று இருந்தா திருமலையில இருக்கிற திருவேங்கடமுடையான நினைக்கிறது. என்னோட குரு சொல்லுவார், சந்தியாவந்தனத்திலேயே எல்லா திவ்ய தேசங்களையும் நினைக்கலாம். பிராச்சி திசே நமஹா, தட்சிணாயி திசே நமஹா, பிரதீச்சி திசே நமஹா, உதீச்சி திசே நமஹா. நித்தியம் 3 வேலையும் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த திக்க நமஸ்காரம் பண்றோம், அவ்வளவுதானே. பிராச்சி திசே நமஹான்னா கிழக்கு திக்க நமஸ்கரிக்கிறேன்னா, கிழக்கு திக்கில யார் இருக்கா? ஜெகநாதர் இருக்கா. இப்ப யாருக்கு நமஸ்காரம்? ஜெகநாதனுக்கு நமஸ்காரம். தட்சிணாயி திசே நமஹா, தட்சிண திக்கில் யார் இருக்கான்னா ஸ்ரீரங்கத ரங்கநாதன் இருக்கார். கேரளத்துல அனந்த பத்மநாபர் குருவாயூரப்பன் இருக்கால். தட்சிண திக்கில் அவாவை நினைக்கிறது. பிரதீச்சி திசே நமஹ. வடக்க நினைக்கணுமானால் பத்ரி நாராயணனை நினைக்கிறது. திருமலை அப்பன் வடக்க தான் இருக்கா, நமக்காக வடக்க தான் இருக்கார் திருமலையப்பன், அவரை நினைக்கிறது. உதீச்சி திசே நமஹா. மேற்க நினைக்கணுமானால் துவாரகாதீசனை நினைக்கிறது. வடக்க நினைக்கணுமானால் பத்ரி நாராயணன், வடக்க இருக்கிற தெய்வங்களை திவ்ய தேசங்களை நினைக்கிறது. சந்தியாவந்தனமே ஒரு பகவத் ஸ்மரணம்னா, எடுத்ததுமே கேசவா நாராயணா மாதவான்னு தானே ஆச்சமனத்துல சொல்றோம். எல்லாம் சதா சர்வ காரியத்தையும் பகவானுடைய நினைவாக ஆக்கிக்க. செய்யற காரியத்தை
ஆசீன ஒரு காஃபியை கொண்டு வச்சா கூட எனக்கு தெரிஞ்சு சில ஒரு பெரியவர் இருப்பார், பல பேர் அதுல ஒருத்தரை சொல்றேன். காஃபியை கொண்டு வச்சா எடுத்து உடனே குடிக்க தானே போறோம். பக்கத்துல ஏதாவது ஒரு படம் ராத்துல மாட்டிருக்குமா இருக்காதா? சுவாமி இருப்பாரா மாட்டாரா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மகாசாது, மகாசாது ஒரு 2-3 வாரம் காஃபி எடுத்ததுமே கிருஷ்ணா அப்படின்னா உடனே குடி. காஃபி தான் நமக்காக தான் வச்சிருக்கா, நம்ம தான் குடிக்க போறோம், இதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. அதை பட்டுன்னு எடுத்து வாயில ஊத்திக்காத, ஆடு மாடு மாதிரி நாய் கழுத மாதிரி சாப்பிடாத. கிருஷ்ணா அதுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். ஒரு வித்தியாசம் வேண்டாமா பாக்கி ஜீவராசிக்கும் நமக்கும்? அப்படியே எடுத்து வாயில கொண்டோமானா அப்புறம் நாய்க்கும் கழுதைக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? சாப்பிட்றதையே கபலே கபலே செய்வ குறியாத் கோவிந்த கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு சாப்பிட்றேன். அதனாலதான் கிருஷ்ணாராமா கோவிந்தா, ராமா கிருஷ்ணா கோவிந்தா. சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்றோம் இல்லையா, வெறுமனை சௌத்த திங்க கூட, வெறுமனை சாப்பிட்டு இருந்தானால் ஈஸ்வரன் தண்டிச்சுடுவார் அப்படிங்கிறது வேதம். வெறுமனை சாப்பிட்டானால் பகவானை நினைக்காத, அவன் பாபம் மறந்துட்டே இருக்கு, ஈஸ்வரன் சீக்கிரம் தண்டிக்க போறார்னு தெரிஞ்சுக்கோன்னு கொடுத்து வேதம். அன்னம் மிருத்யும் தமு ஜீவாதமாஹு, அன்னமே அவனுக்கு மிருத்யுவா போயிடும். எந்த அன்னம் வாழறதுக்கு நமக்கு பிராணாதாரணைக்கே இருக்கோ அந்த அன்னமே மிருத்யுவா போயிடுமா? யாருக்குன்னால் பகவானை நினைக்காத, கிருஷ்ணான்னு சொல்லாத வாயில போட்டுருந்தாங்க. கிருஷ்ணான்னு சொல்லாத, கோவிந்தான்னு சொல்லாத வாயில போட்டுப்பால. கொச்சித்ருததி வைகுண்டே, அதுபோல இங்க பிரகலாதன் ஆசீன பர்யடன்னஸ்னன், நம்மாழ்வார் ஆழ்வார்கள்ல இப்படி இருந்தார். ஆழ்வார்கள்ல உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் அப்படின்னு அவருடைய பாசுரம். அவருடைய பாசுரத்திலே சாப்பிட்ற ஆகாரம் அன்னம், குடிக்கிற ஜலம் அன்னம், போட்டுக்கிற வெத்தலை கண்ணன். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் அவருடைய மேல பாசுரம். ஆனா அவர் ஒண்ணுமே சாப்பிட்டதில்லை. திருக்குறுங்குடியிலே ஒரு புளிய மரத்தடியில தான் உட்கார்ந்து இருந்தார். அதுதான் இன்னைக்கு ஆழ்வார் திருநகரின்னு சொல்றா. திருக்குறுங்குடின்னு பேரு அந்த கேத்திர பெருமாள் ஒருத்தர் இருக்கா. ஆனா ஆழ்வாரோட பெருமையினால ஆழ்வார் திருநகரியே ஆயிடுது. ஒரு புளிய மரத்தடியில தான் உட்கார்ந்துட்டே இருந்தார். பிறந்த அந்த நம்மாழ்வார் கட்ட போல இருந்தார். இங்கு பேசல, அழல்ல, சன்னியத்துக்கு அம்மாவோட முளைப்பாலுக்கு அழல்ல. ஒரு குழந்தைன்னு பிறந்தா அழனுமே, அழல்லையே ஏதோ தோஷம் பட்ட குழந்தைன்னு நினைச்சிருந்து அந்த திருக்குறுங்குடி பெருமாள் இடத்துல வந்து சன்னதியில போடு சரியா போயிடுன்னு யாரோ அர்ச்சகால் சொல்ல அங்க கொண்டு வந்து போட்டா. இப்படி இருக்கே குழந்தை, திக்பிரமமானா போல இருக்கேன்னு கொண்டு நடையில போட்டா. போட்டதுமே சலனம் வந்துடுத்து. அந்த குழந்தை கைகால்லாம் அசைஞ்சது, கிடுகிடுன்னு தவழ ஆரம்பிச்சது. ஒரு புளிய மரத்தடியிலே ஒரு பொந்து இருந்தது, அந்த கேத்திர விருட்சம் புளிய மரம். அந்த பொந்துக்குள்ள போய் உட்கார்ந்தது யோகாசனத்துல அட்லங்கால் போட்டுன்னு உட்கார்ந்துருது. அப்படியே இருந்துதான் 16 வயசு பெரியவன். யார்கிட்டையும் பேசல, அர்த்தோன்மேலிதனாய் ஊர்த திருஷ்டியோட கூட. அவன் அம்மா மாத்திரம் பார்த்து பார்த்து முகத்தை தொடச்சி விட்டு நெத்திக்கிட்டு விட்டு பண்ணிட்டு இருந்தால் சாப்பிடவே இல்லை. உடம்பு ஆனா பிரகிருதி தர்மம் வளர்ந்துட்டே இருந்தது. மதுரகவி ஆழ்வார் இன்னொரு ஆழ்வார் வந்துதான் அவரை பேச வச்சா. அது வரையும் தான் அவருடைய அனுபவத்தை வெளியிலேயே காமிக்கல். சுகபிரம்மம் போலதான் இருந்தார் நம்மாழ்வார். அப்புறம் அவர் தான் வந்து நம்மாழ்வாருடைய அந்த 1000 பாடக திருவாய்மொழியே லோகத்துக்கு கொடுத்தார் நமக்கு. அவர் மனசுல என்ன நினைக்கிறார், ஒருத்தர் என்ன நினைக்கிறார்னு வாழ்க்கை பேசினா தானே தெரியும். இந்த குழந்தை 16 வயசா இப்படி இருக்கே, என்ன நினைக்கிறார்னு யாரும் புரிஞ்சுக்க முடியாத இருக்கு. அவர் நினைக்கிறத சொல்றவாள் வராத, அவர் சொன்னாலும் புரிய போறதில்லை யாருக்கும். அதனால அப்படியே இருந்தவர் அதுக்கு ஆளுக்காலா மதுரகவி ஆழ்வார் வந்ததும் அவர் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றார். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் சாப்பிட்டு சொல்லலை. நான் இப்ப என்ன சொன்னேன், காஃபி குடிக்கிறதே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு குடின்னு. அதுபோல குடிச்சார் நம்மாழ்வார்னு இல்லை. அவருக்கு கிருஷ்ணன் தான் சாப்பாடான், கிருஷ்ணன் தான். தாகமா இருந்தா கிருஷ்ணான்னு சொன்னா தாகம் அடங்கிடுமா, கிருஷ்ணான்னு சொன்னா பசிச்சா பசி அடங்கிடுமா, கிருஷ்ணான்னு சொன்னா எல்லாம் ஆயிடுமா. ஆசீன பர்யடன்னி சயான பிரபிபன் ப்ருவன்னி நானு சந்தத்தையே தானி கோவிந்த பரிரம்பிதா. எங்கேயோ இருக்கு, நம்ம நிலைக்காக எங்கேயோ இருக்கு. ஆனாலும் இப்படி எல்லாம் இருந்தார் பிரகலாதன்னு
முடிஞ்ச அளவுக்கு அவரை பத்தி வியாசர் சுக்கர் சொல்லியிருக்கிறத நான் சொல்ல முயற்சி பண்றேன். அவர் என்ன பண்றதாம், சில நேரம் நாராயணன் நினைச்சிருந்து பூர்ண அழுவாராம். கொச்சித்ருததி வைகுண்ட சிந்தா சபல சேதனா. நாராயணன் நினைச்சு அழறது. செத்தனாழி கழுக்குன்னு சிரிக்கிறது. 4 வயசு 5 வயசு குழந்தை தனிமையில உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? செத்தனாழி அழுமா, செத்தனாழி சிரிக்குமா? கொச்சித் தசதி தச்சிந்தா கிளாத உத்காயதி கொச்சித்து. சில சமயம் உறக்க பாடுவாராம் அந்த குழந்தை, சில சமயம் வாயால சத்தம் போடுவாராம், சில சமயம் வெக்கமில்லாத எழுந்து குதிப்பாராம். நததி கொச்சிதுத்கண்டா விலஜ்ஜோ நிருத்யதே கொச்சித் கொச்சித் தத்பாவனா யுக்தா தன்மயோனுச்சகாரஹா. எல்லாம் எதனாலேனால் கிருஷ்ணமயமாய் மனசுல கிருஷ்ணனாவே பாவிச்சு சமயத்துல கிருஷ்ணனோட சேஷ்டையெல்லாம் பண்ணுவாரா. கொச்சிதுத்புலகஸ்தூஷ்ணீம், திடீர்னு உட்காண்டே இருப்பாராம், மயிர்கூச்சலிடுமா, கண்ணுலேருந்து கரகரேன்னு கண்ணீர் வருமா. கொச்சிதுத்புலகஸ்தூஷ்ணீம் ஆஸ்தே சம்ஸ்பர்ஷ நிர்வதா. சில சமயம் பேசாம அப்படியே இருப்பாராம். அஸ்வந்த பிரணயானந்தே சலிலாமிலிதே க்ஷணஹா. சில சமயம் பகவானை நினைச்சு கண்ணீர் விடுவார். லோகத்துல எல்லாரும் அழறா, அந்த அழுகை இல்லையாம் பிரகலாதனோட அழுகை. அதை போய் எனக்கு வியாசர் ஸ்லோகமா எழுத போறார். எல்லாரும் அழுதால் பிரகலாதன் அழுதார்னு சொல்றதுக்கா இங்க பாகவதம்? லோகத்துல எல்லாரும் தானே அழறா, எல்லாத்துக்கும் தானே அழுதுன்னு இருக்கா. கிடைக்கும் உள்ளது கிடைக்காததுங்கிறதுக்கெல்லாம் சேர்த்து அழுதுன்னு இருக்கா. இது நமக்கு கிடைக்காதுன்னே தெரிஞ்சா கூட அதை நினைச்சு ஏங்கிறது அழறது. கிடைச்சதை நினைச்சு அழறது, கிடைக்காததை நினைச்சு அழறது, இன்னும் கிடைக்கலையேன்னு அழறது லோகத்துல எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா. அந்த அழுகையோட பிரகலாதனோட அழுகையை சேர்க்க கூடாது. கூச்சலோட கிருஷ்ணனை நினைச்சு கண்ணீரா. அஸ்பந்த பிரணயானந்தே சலிலாமீலிதே க்ஷணஹா. இருகண்ணும் எப்பொழுதும் ஆமீலித ஈக்ஷணஹா. லோகத்தை பார்க்க லோக திருஷ்டியிலே இல்லையா, அரக்கண் மூடியே இருக்கான் பிரகலாதனோட. இது மாதிரி யாரையாவது ஒருத்தரை பார்த்திருந்தா தானே பிரகலாதனை பத்தி சொல்ற ஸ்லோகங்கள்லாம் புரியும் நமக்கு. லோகாயதமாய் இருக்கிற நமக்கு வியாசர் சொல்றது, சுகர் சொல்றது, பிரகலாதனோட அனுபவங்கள் எவ்வளவு புரியுமோ எனக்கு தெரியல. ஆனாலும் ஸ்லோகார்த்தத்தை நான் சொல்லிவிடுறேன். சௌத்தம ஸ்லோக பதார விந்தயோஹோ நிஷேவயா கிஞ்சன சங்கலப்தயா தன்மன்பராம் நிர்வதிமாத்மனோ முஹு துஸ்ஸங்கதீனான்ய மனஸ்ஸம் யதாதி. அப்படி கிருஷ்ணனுக்குன்னு இருக்க முடியுமா லோகத்தோட சம்பந்தம் இல்லாத? அதுக்கு ஒரு கதை சொல்றேன், சின்னதா ஒரு கதை சொல்லி இதோட இன்னைக்கு கதையை முடிச்சுக்கிறேன். ஒரு குட்டி கதை சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். ஒரு நிலக்கடலை வியாபாரி கடலை வியாபாரம் நித்தியம் பண்ணிட்டு இருந்தார் ஒரு ராஜதானியில. அன்னைக்கு ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குவார், 15 ரூபாய்க்கு அதை விற்பார். 10 பைசாக்கு அந்த காலங்களில் நிலக்கடலை கை நிறைய கொடுப்பார். அந்த காலம் ராஜாவோட காலம். 5 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்குவார், 10 ரூபாய் 20 ரூபா வரைக்கும் அதில் சம்பாதிப்பார். மறுநாளைக்கு அதில் கொஞ்சம் வீட்டுக்கு வேண்டிய சாமானை வாங்கி போட்டுவிட்டு யோகக்ஷேமம் இப்படியே பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாளைக்கு கரிகாய்கள்லாம் விலை ரொம்ப ஏறி போயிடுது, வாங்க முடியாத விலை போயிட்டே இருக்கு. ஒரு 10 கீரையை போடுவோம், 10 வெண்டை விதையை போடுவோம். ஆற்றுலேயே கொள்ளையில் கொஞ்சம் இடம் இருந்தது கிருஷி பண்ணுறதுக்கு. 10 வெண்டை விதையை போட்டோம்னா அதுலேருந்து ஒரு 10 வெண்டைக்காய் கிடைச்சா தானுக்கு வாங்க வேண்டாமோ? யோகக்ஷேமம் பழைய காலத்தில் செலவு பண்ண மாட்டான். செலவில்லாத எப்படி பண்ண முடியும்னு தான் யோசிச்சு முருங்கைக்கீரை இருந்தால் அதை ஆஞ்சி ஒரு காயை பண்ணுவாள், கூட்டை பண்ணுவாள். ஏதான கீரை பாத்தி போடுவா, கீரையை பறித்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு பிரசாதமாக எடுத்துப்பாள். அப்படித்தானே யோகக்ஷேமம் பண்ணுவாள். அதுபோல் கொள்ளையில் ஒரு 10 வெண்டை செடி போடுவோம், கீரை விதையை போடுவோம், ஒரு பாத்தி போடுவோம், ஜீவிக்கலாம்னு வேற எங்கேயோ விதையை வாங்கிட்டு வந்து நிலக்கடலை வியாபாரத்தை முடிச்சுட்டு ராத்திரி 10 மணிக்கு 9 மணிக்கு கொள்ளையை சுத்தம் பண்ணி விதையெல்லாம் போட போனார். கொஞ்சம் ஆழ போடுவோம், செடி வைப்போம்னு 1 அடி 2 அடிக்கு தோண்டினார். 3 தலைமுறையாக இருக்கிற வீடு தான், ஒரு குடிசை வீடு தான், கொள்ளையில் இருக்கிற அவரோட நிலம்தான். தோன்றத்தை நங்குன்னு சத்தம் கேட்டது. சின்ன அந்த மம்பட்டியால் இவர் களைக்குட்டியால் கொத்தர காலத்தில் நங்குன்னு சத்தம் கேட்டுருது. கொஞ்சம் கொஞ்சம் மொள்ள அந்த மண்ணை பறித்து பார்த்தார். ஒரு பெரிய கங்காலம் நிறைய முழு ஸ்வர்ணம் புதையல் அவாத்தில் தான் இருந்திருக்கு. 3 தலைமுறையே தெரியல அவளுக்கு. எடுத்துன்னு வந்துவிட்டார், பத்தினிட்டையும் சொல்லிவிட்டார். ஒரு சிம்மணி விளக்கை வச்சுட்டு ஆற்றுக்குள்ளே அந்த கங்காலத்தை சுற்றி வரால் கணவனும் மனைவியும். தூக்கம் வருமோ?
பெரிய லாபம் கிடைச்சவாளுக்கு தூக்கம் வராது, துக்கத்திலையும் தூக்கம் வராது, பெரிய சந்தோஷத்திலையும் தூக்கம் வராது. இனிமே தலைமுறைக்கு நிலக்கடலை வியாபாரம் பண்ண வேண்டாம், பகவான் உட்கார்ந்து சாப்பிட்றா போல நமக்கு பண்ணிவிட்டாள்னு இந்த கணவன் மனைவியும் பேசின்னு இருக்கா. ராத்திரி 11 மணிக்கு அந்த கங்காளத்தை தலைமாட்டில் வச்சுன்னு பேசின்னு இருக்கிற நாளைக்கு அந்த தேசத்து ராஜாவோட பையனுக்கு ராத்திரி பிந்தக்ஷணம் கடலை சாப்பிடணும்னு அழறான். எனக்கு நிலக்கடலை வேணும், எனக்கு இப்போ சாப்பிடணும்னு அழறான் ராஜகுமாரன். உடனே ராஜா என்ன பண்ணார், மந்திரியை விட்டு கடலை வியாபாரி எங்கேயாவது இருக்கானா வீதியில் பாருன்னார். 11 மணிக்கு எங்கே இருப்பான்னு தெரியாது, மேலே வீதியில் ஒரு கடலை வியாபாரி நித்தியம் வருவான், அங்கே வேணா போய் வாங்கிட்டு வரேன். ஏன்னா ராஜகுமாரன் தான் கேட்குறான். வாங்கிட்டு வரேன்னு வாசல்ல வந்து மந்திரி கதவை தட்டினான். இந்த கடலை வியாபாரி வீடை தேடி கண்டுபிடிச்சு ராத்திரி 11 மணிக்கு, இவனு 9 மணிக்கு கங்காலம் சொன்னம் கிடைச்சிருக்கு, 11 மணிக்கு தட்டுறான். யார் கதவை தட்டுறது? இந்த அகாலத்திலேருந்து உள்ளேருந்து இந்த மனைவி அவனும் கேட்கிறா, மந்திரி வந்திருக்கேன், துறப்பாலா கதவை? ஏன்னா அவன் கண்ணுல பட்டுது இந்த கங்காலம்னா மொத்தத்தையும் கொண்டு போடுவான் ராஜகரத்துக்கு. திருப்பி நாளைக்கு திரும்ப பொழுது உடைஞ்சு புனஸ்டே கடலை தான் வியாபாரம் பண்ணணும். பூமிக்கடியிலேருந்து கிடைக்கிற புதையெல்லாம் ராஜாங்கத்துக்குன்னா நடுங்கி விட்டால் கணவன் மனைவி. நடுங்கி போய் இங்க யாரும் இல்லை, இங்க கதவு திறக்கிறதுக்கு இல்லைன்னு உள்ளேந்து கத்தரா. உடனே அவன் சொல்றான், ஒன்றும் பயப்படாதே, ராஜகுமாரன் அழறான் கடலைக்காக, நீ எவ்வளவு ரூபாய் கேட்கறியோ நான் தரேன், இல்லை ஒரு மொஹரா பவுன் தரேன், எனக்கு இப்போ ஒருபடி கடலை கொடுங்கிறான். நீ 10 பவுன் கொடுத்தாலும் கடலை வியாபாரம் இல்லை, நான் முந்தா நாளே கடலை வியாபாரத்தை முடிச்சுட்டேங்கிறான் கடலை வியாபாரம். 10 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகாதான்னு சுவாமியை நித்தியம் பிள்ளையாருக்கு வேண்டிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவன் 10 பவுன் தரேன், எனக்கு ஒருபடி நிலக்கடலை கொடுன்னு வாசல்ல வந்து மந்திரி கேட்டா, வியாபாரங்கள்லாம் இல்லை, நான் வியாபாரத்தை நிறுத்தி 1 வாரம் ஆயிடுத்து, இப்ப நான் கடலை வியாபாரம் பண்றது இல்லை, எனக்கு உடம்பு முடியல, கதவும் திறக்க முடியாதுன்னு கத்தரா. ஏன் கத்தரா? நேற்றுக்கு 10 ரூபாய்க்கு சாயங்காலம் வித்திருக்கான், ஒரு 10 பைசாக்கு யாராவது வாங்கிக்க மாட்டாளா? 10 ரூபா இந்த கடலை வித்து லாபம் கிடைக்காதான்னு நினைச்சவன் இப்போ 1 பவுன் தரேன், 10 பவுன் தரேன், இப்படியான ராஜகுமாரன் அழுகையை நிறுத்தணும், கடலை கொடுன்னு மந்திரியே வாசல்ல வந்து தட்டினாலும் ஏன் திறக்க மாட்டேங்கிறான்னா, இவன் கொடுக்குற 10 பவுன் இந்த கங்காலத்துல கிடைச்சதுக்கு ஈடாகுமா? அவன் கொடுக்குற அந்த 10 பவுன் இந்த கங்காலத்துல கிடைச்ச சொர்ணம் இங்க இதுலயோ 100கணக்கா இருக்கு, திறந்தா இதுல பெரிய ஆபத்தும் இருக்கு, அத்தனையும் கொண்டு விடுவான் அவன். அதனால திறக்கவும் முடியாது, வியாபாரமும் இல்லை, கடலையும் இல்லை, போயிட்டு வாங்குறான். எதனால சொல்றான்னா பெரிய லாபம் கிடைச்சிடுதோ அதனால சின்ன வியாபாரங்கள் அவனுக்கு பிடிக்காத போயிட்டு. அதுபோல பகவானிடத்துல மனசை திருடமா வைக்க பழகினுட்டானா அப்புறம் லோக விஷயம் எல்லாம் பிடிக்க. லோக விஷயம் அது சொன்னா புரியாது. இங்க போகணும் அங்க போகணும், ஜனங்களுக்கு எவ்வளவு சங்கல்பங்கள் இருக்கு, இதை பண்ணணும் அதை பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், இதை பண்ணிட்டு அதை பண்ணணும், அதை பண்ணிட்டு இதை பண்ணணும். 30 வருஷத்துக்கெல்லாம் லைஃப் பிளான் போடுறவெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னோட 40வது வயசுல இப்படி இருப்பேன், 45வது வயசுல இப்படி இருப்பேன், 50 வயசுல இப்படி இருப்பேன், நமக்கு சிரிப்பே வரும். அவள் ஆனா வாழ்ந்தா மாதிரியே சொல்லிட்டு இருப்பான். இனிமேல் செய்ய போறதே என்ன நடக்க போறதோ அது பகவானுக்கு தான் வெளிச்சம். ஆனாலும் இவ 60 வயசு ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டு அதை பற்றியெல்லாம் பேசிட்டு இருப்பாள். அன்னைக்கு நான் அப்படி இருக்க போறேன், இன்னைக்கு இப்படி இருக்க போறேன். ஆசைப்படலாம், அது வேற விஷயம். ஆனா பகவான் தானே நடத்தணும். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு நமக்கு என்ன தெரியும்? அத்யவா அப்த சதாம் தேவா மிருத்யுர்வை பிராணினாம் துருவஹா அப்படிங்கிறது பாகவதம். இந்த நிமிஷமோ அடுத்த நிமிஷமோ 100 வயசோ நம்ம கையில இல்லை, பகவானுக்கு தான் தெரியும். ஆனா இப்ப கிடைச்சிருக்கிறது இந்த நிமிஷம் ஆரோக்கியமா இருக்கும், கை கால்லாம் அனுகூலமா இருக்கு, புத்தி சுவாதீனமா இருக்கு, சொல்றதுக்கு வாக்கு இருக்கு. ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாத நாராயண வாசுதேவா கோவிந்த கோவிந்த ஹரே முராரே கோவிந்த கோவிந்த முகுந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த ரதாங்கபானே கோவிந்த தாமோதர மாதவேதி. சொல்ல வேண்டாமா? ஜன்மா கிடைக்குமா? வாக்கு கிடைக்குமா? அதுக்கான புத்தி கிடைக்குமா? சொல்றதுக்கு எவ்வளவு பாக்கியம் இருந்தா கிடைக்கும்? ஞானேஸ்வரர் சொல்றால் ஹரிபாட்டிலே கோடி ஜென்ம சாதனை ஏகநாமே அப்படிங்கிற. ஹரி விட்டலா அப்படின்னு சொல்லணுமானா கோடி ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கணுமா? வாசுதேவ ஹரி ராமகிருஷ்ண ஹரி அப்படின்னு வாக்கில் வருதானால் இன்னைக்கு வருதுன்னா கோடி ஜென்ம சுகிருதம்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். கோடி ஜென்ம சுகிருதம்னு தெரிஞ்சுக்கோ. ஒரு க்ஷேத்திரத்தில் போய் ஒரு க்ஷணம் வாசல்ல நிற்கிறேன், ஸ்ரீரங்கத்தில் போய் நிற்கிறேன், துவாரகையில போய் நிற்கிறேன், புரி ஜெகநாதத்தில் நிற்கிறேன்னால் இது எத்தனை கோடி ஜென்ம சுகிருத்தத்தோட புண்ணியத்தோட பலன்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். தேவாச்சியே துவாரி
உபாக்ஷணபரி தேனே முக்திச்சாரி சாதியேல்யா. ஹரிபாட்டுல சொல்றா, ஒரு க்ஷணம் ஸ்ரீரங்கத்துல இருக்க கிடைக்குமாப்பா? ஒரு க்ஷணம் கங்கையில போய் ஸ்நானம் பண்ற பாக்கியம் கிடைக்குமா? ஹரி அப்படின்னு சொல்ற பாக்கியம் கிடைக்குமா? கிடைச்சுதானா இது இந்த ஜென்ம சுகிருதம் நினைக்காதே, கோடி ஜென்ம சாதனை ஏகநாமே, கோடி ஜென்ம புண்ணியே ஏகநாமே அப்படிங்கிறா. அது தெரியணுமே, அது தெரிஞ்சு தெரிஞ்சு சொல்லணும், தெரிஞ்சு பகவானுடைய புண்ணிய கதைகளை பாடணும், கதைகளை கேட்கணும், நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், பகவானுக்கு அடிக்கடி நமஸ்காரம் பண்ணணும். படுத்திருந்தாலும் எழுந்திருந்தாலும் ஆசீன சம்விஷம் பர்யடன்னி முஞ்சான பிரபிபன் புருவன்னே நானுசந்தத்தையே தானி கோவிந்த பரிரம்பிதா. லோகத்துல லோகம்தான் வாழறது, இதுதான் சத்தியம் நினைக்கிறவாளுக்கு லோகத்துலதான் பிரவൃத்தி இருக்கும். இது என்ன உலக வாழ்க்கைன்னு ஆழ்வார் சொன்னா போல, இந்த லோகம் சத்தியம் இல்லை, பகவான் தான் சத்தியம், பகவானுடைய அனுகிரகம் தான் நம்ம ஜென்மலாபம்னு நினைக்கிறவாளுக்கு இதுதான் சத்தியமா இருக்கு. எப்படி நமக்கு இங்க பகல்னா அமெரிக்கால ராத்திரிங்கிறாலும், அமெரிக்கால பகல்னா நமக்கு ராத்திரிங்கிறாலும், பிரத்யக்ஷத்திலேயே சொல்றேன். ரெண்டு இடத்துலையும் பகலா இருக்க முடியாது, ரெண்டு இடத்துலையும் ராத்திரியா இருக்க முடியாதோ. கீதையில சுவாமி சொல்றார், பக்தி ஞானம் வந்தவாளுக்கு எது பகலோ அது அஜ்ஞானிகளுக்கு ராத்திரியா, அஜ்ஞானிகளுக்கு எது பகலோ அது இவாளுக்கு ராத்திரியா. ஞானிஷா சர்வபூதானாம் எஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி எஸ்யாம் ஜாகிரதி பூதானி சானிஷா பஷ்யத்தோ முனேகே. ஞானியினுடைய லட்சணத்தை, ஸ்திதப்பிரஜனுடைய லட்சணத்தை சொல்றதே, லோக விஷயத்துல இருக்கிறவாள் எப்படி ஜாகரூகாலா விழிச்சுன்னு இருக்காளோ அந்த விஷயத்துல ஞானிகள் தூங்குறாளாம். பகல்னா விழிச்சுன்னு இருக்கிறது, ராத்திரினா தூங்குறதுன்னு ஒரு காலம் இருந்ததோனும். இப்பதானே ராத்திரி இல்லாம ஐடி வந்து விழிச்சுட்டு இருக்கிற காலம்னு வந்திருக்கு. அஸ்தமிச்சா தூங்குவா, விழிச்சுட்டா விழிச்சு. பட்சிகள்லாம் மிருகங்கள்லாம் அப்படித்தானே இருக்கு, அஸ்தமிச்சா தூங்குறது. அந்த மாதிரி சில பட்சிகள் தான் ராத்திரியில விழிச்சுன்னு இருக்கு. பெரும்பாலும் எல்லாம் தூங்கி விடுறது, அஸ்தமிச்சா தூங்குறது. விழிச்சுண்டா பட்சிகள்லாம் கிளம்புற, ஆடு மாடுகள்லாம் விழிச்சுட்டதும் கிளம்புறது. அஸ்தமிச்சா ஒரு இடமா அடங்கி விடுறது இல்லையா, இருட்டாயிடுறது, அடங்கி விடுறது. அதுபோல ஞானிகளுக்கு எது இருட்டோ அது அஜ்ஞானிகளுக்கு பகலாம், அஜ்ஞானிகளுக்கு எது இருட்டோ அது ஞானிகளுக்கு பகலாம். ஞானிஷா சர்வபூதானாம் எஸ்யாம் ஜாகத். இந்த ஸ்லோகம் புரியறதுக்கே நமக்கு ஒரு தகுதி வேணும். அவதான் வந்து இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வரார் கிருஷ்ணன்கிறதே புரியும். ஞானிஷா சர்வபூதானாம் எஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி எஸ்யாம் ஜாகிரதி பூதானி தானிஷா பஷ்யத்தோ முனேகே அப்படிங்கிறார். அதுபோல பிரகலாதனுக்கு கிருஷ்ணகிரக கிரகீதாத்மா நவேத ஜெகதீதிருஷம். சுகாச்சாரியால் சொல்றால், ஒரு கிரகம் பிடிச்சிருத்து கிருஷ்ணனுக்கு, லோகத்துக்கு எப்படியாவது புரிய வைக்க பிரகலாதனோட நிலையே. பக்தி அவன் பழுத்த நிலையில இருக்கான், பிரேமோன்மத்தனா இருக்கான்னு சொன்னா புரியாது. ஒண்ணு புரியும், கிரகம் பிடிச்சா எப்படி ஆடுவாள்ங்கிறது தெரியும். ஒரு பிசாசு பிடிச்சது, ஒரு பூத சேஷ்டை இருந்ததுன்னா அவ லோக ரீதியில இருக்க மாட்டாளணும். அவ எல்லாரும் பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டாள், எல்லாரும் இருக்கா போல சமாதானமா இருக்க மாட்டாள், ஆட்டமா ஆடுவா. சோட்டானிக்கிற மாதிரி போனா பார்க்கலாம், சோட்டானிக்கிற போல கொடுங்கல்லூர் மாதிரி அந்த க்ஷேத்திரங்கள்ல இந்த பேய் பிசாசு பிடிச்ச வாள் அழிச்சுன்னு போய் ஆடுறதுன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, ஆடுறாள்னு, அங்க போய் வைத்தியம் பண்றாள், பூஜை பண்றாள்னு. அந்த கிரகம் பிடிச்ச வாள் எப்படி ஆடுவாளோ அது போல பிரகலாதன் ஆடின்னு இருந்தான். ஆனா அது பூத சேஷ்டையா. இது என்ன கிரகம்னால், இது சாத்விகமான கிரகம்னால் சுகாச்சாரியா. இந்த கிரகத்துக்கு என்ன பேருனால் கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா நவேத ஜெகதீதிருஷம். எப்படியாவது சொல்ல வைக்கணும்னு ஆசை, புரிய வைக்கணும்னு சுகாச்சாரியாளுக்கு, வியாசருக்கு, நாரதருக்கு. அதுக்காக சொல்றாள், கிருஷ்ணங்கிற கிரகம் பிடிச்சி ஆட்டுறது பிரகலாதனே, குழந்தை தானா பண்ணல, கிரகம் பிடிச்சி ஆட்டுறது. கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா நவேத ஜெகதீதிருஷம். அவ நார்மலா இருக்க மாட்டாலும், கிரகம் பிடிச்சவா எப்படி அப்நார்மலா எல்லாத்தையும் எதையாவது போட்டு உடைச்சுன்னு இருப்பாள், எதையாவது கிழிச்சுன்னு இருப்பாள், எதையாவது பண்ணிட்டு இருப்பாலும். பூத்த சேஷ்டை இதெல்லாம் வந்து நார்மலா இல்லாததுடன் இல்லை, சமாதானம் இல்லை. அதுபோல லோகத்துல எப்படி பூத்த சேஷ்டையில இருக்காளோ அதுபோல இல்லையாம் பிரகலாதன். ஒரு கிரகம் பிடிச்சிருக்கே தவிர இது பரமசாந்த நிலையாம். இவர் பரம ஆனந்தத்துல மூழ்கி இருக்காராம் பிரகலாத். கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா நவேத ஜெகதீதிருஷம். எல்லாம் அழகா பிரகலாதனுடைய நிலையை சொல்றா. அடுத்தது பிரகலாதன் வித்யாபியாசம் பண்ண வைபவத்தெல்லாம் அடுத்த அத்தியாயங்கள்ல மேல சொல்ல போறா. குருவாயூரப்பனோட அனுகிரகத்துல இன்னைக்கு ஜூன் 2ஆம் தேதி நம்ம ஸ்ரீரங்கம் ராமாசிரமத்திலே இன்னைக்கு பாகவத சப்தாகம் நல்லபடியா குருவாயூரப்பன்
அனுகிரகத்தில் சங்கல்பமாகி காத்தால கலச பூஜை எல்லாம் சாஸ்திரநாமங்கள்லாம் நடந்து இன்னைக்கு வராகாவதாரம் வரைக்கும் குந்தி ஸ்துதி பீஷ்ம ஸ்துதி சுகஸ்தவங்கள்லாம் படித்து விதுரமயித்ரேய சம்பாத ரூபமான ஹரித்வாரத்தில் நடந்த பாகவதத்தில் இன்னைக்கு வராகாவதாரம் வரைக்கும் மைத்ரேய சுவாமி விதுரருக்கு சொல்லியிருக்கா. அந்த இடங்கள்லாம் இன்னைக்கு படிச்சிருக்கோம். நாளைக்கு கபிலோபதேசம், தக்ஷ யஜ்ஞம், துருவ சரித்திரங்கள்லாம் நாளை பாராயணத்தில் வருது. குருவாயூரப்பனோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். நாராயணேத்யாதி ஜபத்பிருச்சைஹி பக்தைः சதா பூர்ண மகாலயாயே ஸ்வதீர்த்த கங்கோபமவாரி மக்னே நிவர்த்திதா சேஷருஜே நமஸ்தே. நாராயண 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 நாராயண. ஸ்ரீராம சௌமித்ரி ஜட்டாயுவேத ஷடானனாதித்ய குஜார்ச்சிதாய ஸ்ரீநீலகண்டாய தயாமயாய ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. செவ்வாய்க்கிழமை மகாதேவ 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 மகாதேவ. ஹர நம பார்வதி பதயே. ஜானகி காந்த ஸ்மரணம். சத்குரு ஆஞ்சநேய மூர்த்தி.